பதினாயிரங்களில் சுந்தரரே மாவல்லவரே, பதினாயிரங்களில் அழகானவர். சுந்தரரே மாவல்லவர், உம் நாமம் எத்தனை இனிமையான நாமம். வல்லமை, மகிமை, மகத்துவமான நாமம். அப்பா, நேசித்தீர், எனக்காய் நின்றீர். எல்லா சத்தம் எழும்பட்டும். நேசித்தீர், இப்பொழுவா என் பேரில் அன்பு கூர்ந்தீரே. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தின இந்த தேசம் எவ்வளவு பெரியது. Come on. பாவிகளும் துரோகிகளுமாய் இருக்கும் பொழுதே என் பேரில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீரேப்பா. என்னை தூக்கி எடுத்தேனே, உம்முடைய பிள்ளையாய் மாற்ற. Jesus. எத்தனை பேர் அவருடைய அன்பை ருசித்திருக்கிறீங்க? அந்த அன்பை பெற்றிருக்கிறீங்க. அந்த ரத்தத்தால கழுவப்பட்டு இருக்கிறீங்க. கரங்களை தட்டி என்னை நேசித்தீரே, இந்த நேசத்தின் நிமித்தம் அல்லவோ எனக்காக ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தினீர், பாடுகளை சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீர். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய சரீரத்தில் காயப்படாத ஒரு இடம் இல்லாத அளவுக்கு உம்மையே ஜீவ பலியாய், ஆண்டவரே பான பலியாய், தகன பலியாய் எனக்கு அர்ப்பணித்த இந்த மாபெரும் தியாகத்திற்கு நான் என்ன பதில் செய்வேன்? கரங்களை தட்டி நன்றி. I love you, I love you, I love you, I love you Jesus. ஆயுள் முழுவதும் உம்மை உயர்த்தி வாழுவேன், உம்மை நேசிப்பேன், உமக்காய் ஆண்டவரே சேவை செய்வேன், உம் நாமம் எங்கும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இந்த அன்பை யாவரும் அறிந்து கொள்ள சாட்சியாய் நிற்பேன் என்று சொல்லி கரங்களை தட்டி ஒப்புக்கொடுங்க. அப்பா, காலவெளியில சபையாய் நின்று உங்க பாதத்தை, காயப்பட்ட உங்க பாதத்தை முத்தமிட்டு, காயப்பட்ட உங்க கரங்கள் முத்தமிட்டு, வாரினால் அடிப்பட்ட உங்க முதுகு, ஆண்டவரே உங்க சரீரம் முழுவதும் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தீரே ராஜா. எங்க பேரில் நீர் காண்பித்த அன்புக்கு அளவே இல்லை, ஈடே இல்லை, இணையே இல்லை. ஆண்டவரே உம்மை வெறுமையாக்கி, ஆண்டவரே நொறுக்கப்பட உம்மை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு எங்களுக்கு வாழ்வை தந்து, மறுவாழ்வை தந்து, கனத்தை தந்து, ரட்சிப்பை தந்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளை என்ற பாக்கியத்தை தந்து, உம்முடைய குமாரன் குமார்த்திகள் என்ற ஸ்தானத்தை கொடுத்து இன்றைக்கு பரலோக பிள்ளைகளாய் எங்களை நிறுத்தி இந்த மேன்மை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் என்ன பதில் செய்ய முடியும்? எல்லாம் மகிமை கனத்துதி உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல அப்பாவுக்கு ஒரு கரவலையை கொடுத்து அமர்.
ஆண்டவராய் இயேசு நல்லவர். உடைய சிலுவை மரண பாடுகளை நினைவு கூறுகிற இந்த நாளில் உடைய அன்பை ருசித்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த விசேஷித்த குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நல்ல நாளிலே தேவனுடைய ஆலயத்தில் வந்து இயேசு நமக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறக்கூடிய நல்ல சாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆக இந்த நாளிலும் அவருடைய அன்பை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காலையிலும் நாம் அவருடைய ஊழியங்களுக்காக செலுத்துகிற காணிக்கைகளை செலுத்த உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகிறோம். உங்கள் காணிக்கைகளை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக செபிக்கின்றேன். அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்காக உம்மையே சிலுவை மரத்தில் பலியாக தந்தீர். நாங்கள் உமக்கு அதற்கு ஈடாக எதையும் செய்ய முடியாது என்றால் நன்றியுள்ள இதயத்தோடு கூட என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு படைக்கும் எங்கள் அன்பின் காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்வீராக. நீர் உம்மையே எங்களுக்கு தந்தபடினால உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறப்பா. எங்களால் முடிந்த காணிக்கைகளை உம்முடைய ஊழியங்களுக்காக ராஜ்யத்துக்காக தருவதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட உடைய ஊழியங்கள் வளர கிருபை தருவீராக. கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய வாழ்வின் தேவையை சந்தியும். இன்றும் இந்த ஆலயத்தில் எந்த ஜெப தேவையோடு விண்ணப்பத்தோடு யார் அமர்ந்திருந்தாலும் உடைய விண்ணப்பங்களை கேளும். உடைய ஜெபங்களுக்கு பதில் தாரும். நன்மைகளை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர்
உயர்த்துகின்றோம் 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 எங்கள் துதிகளா உயர்த்துகின்றோம் 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 எங்கள் துதிகளா உயர்த்துகின்றோம் 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 எங்கள் துதிகளா இந்த காலையிலும் அருமையான சுவிசேஷகர் சகோதரர் ஜூப்ளின் ஜோசப் அவர்களையும் அவருடைய துணைவியா சகோதரி எப்சிபாவையும் அன்போடு நம்முடைய பெத்தேல் மாநகர பேராலயத்துக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரர் ஜூப்ளின் ஜோசப் அவர்களை கர்த்தர் உலகமெங்கும் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். நல்ல எபிரேய மொழியை அறிந்தவர், வேதத்தின் ஆழங்களை எடுத்து செல்கிறவர், நல்ல வேத பண்டிதர், நல்ல சுவிசேஷகர். கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் சிறப்பாக எல்லா இடங்களும் செய்து வருகிறார்கள். ஆஸ்திரேலியாவிலே ஊழியத்தை முடித்து இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி ஆஸ்திரேலியா இருக்கிற ஊழியத்தை சுருக்கமாய் முடித்து நம்மோடு கூட இந்த ஈஸ்டர் நாட்களில் இருக்க அன்போடு வந்திருப்பதை நாம் அதிகம் பாராட்டுகிறோம். நல்ல அருமையான வார்த்தைகள் கொண்டு வருவார்கள். கர்த்தர்கள் இன்றைக்கு காலையில் வல்லமையாய் பயன்படுத்துவார்கள். Praise Father. Hallelujah. எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு தக்கதாக சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மத்தியில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய பாடுகளையும் சிலுவையில் அவர் நமக்காக செய்து முடித்தவைகளையும் தியானிக்கிற வேளை நீங்கள் உங்களுடைய இது ஹாலிடேயாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் வேலைகளை பார்க்காம அவங்களுடைய டயர்ட் பார்க்காம தூர இடங்கள்லேருந்து பயணம் பண்ணி
நீங்கள் பணம் செலவு பண்ணி உங்கள் நேரத்தை செலவு பண்ணி வந்திருக்கீங்க. அப்பா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் காத்திருப்புகளை எல்லாம் இந்த நாளோடு முடிவுக்கு கொண்டு வருகிறார். உங்கள் வெயிட்டிங் சீசன், வெயிட்டிங் பீரியட் எல்லாம் இந்த நாளோடு முடிவுக்கு வருகிறது. நீங்கள் காத்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாய் அப்பா உங்கள் கரத்திலே கொண்டு வந்து தருகிறார். அவைகள் எல்லாவற்றையும் நீ ஆற தழுவி நீங்கள் கரங்களினாலே பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியாது? சரி, பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு தெய்வ மனிதருடைய ஸ்தலத்தில், அவங்க ஸ்தானத்தில் நாங்கள் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். லேவியராகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வாக்கியம். Leviticus chapter 1 verse 11. லேவியராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம். கர்த்தருடைய சந்நிதியில், கர்த்தருடைய எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? பக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் வேதாகமத்தில் பக்கம் 126. 126வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 126. தமிழ் வேதாகமத்தில் எடுத்துட்டீங்களா? இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தா இங்கிலீஷில் வாசிங்க, தமிழில் வச்சுருந்தா தமிழில் வாசிங்க. சரியா? சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சந்நிதியில், கர்த்தருடைய சந்நிதியில், பலிபீடத்தின் வடபுறத்தில், பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்ல கடவன். போதும். ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிலுவையை நம்ம தியானிக்கிறோம். காலையில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம தியானிச்சோம். ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆதாமோட, அதாவது ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சு இருந்தாங்க இல்லையா? ஆதியாகமத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்தபோது ஆண்டவர் அவர்களோட பேசின வார்த்தைகள் மொத்தம் எத்தனை தடவை அவங்களோட பேசியிருக்கிறார்னா 7 முறை பேசியிருக்கிறார். 7 வாக்கியங்கள். முதல்ல ஆதாமோடு பேசுகிறாரு, அடுத்து திருப்பி ஆதாமோட, அப்புறம் ஏவாளோட, திரும்ப ஆதாமோட, சர்ப்பத்தோட, கடைசியாக தனக்குத்தானே தன்னோடு அவர் பேசுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக எண்ணி கணக்கு பண்ணிங்கன்னா மொத்தம் எத்தனை வாக்கியங்க, எத்தனை முறை பேசுகிறார் அவர்? 7 முறை பேசுகிறார். மனுஷன் பாவத்துக்குள்ள போன போது 7 வாக்கியங்கள் பேசப்பட்டது. 7 முறை ஆண்டவர் தன்னுடைய வாயை திறந்து வார்த்தைகளை பேசி சொல்லி இருக்கிறார். அவர் திருவாய் மலர்ந்து பேசி இருக்கிறார். அதை போல மனுஷனுடைய பாவத்துக்கு தீர்வு உண்டு பண்ணப்பட்ட போது, சிலுவையில மனுஷனுடைய பாவத்துக்கு தீர்வு உண்டு பண்ணப்பட்ட போது 7 முறை அவர் சிலுவையில பேசி இருக்கிறார். சரியா? இப்ப சிலுவையில பேசின 7 வாக்கியங்கள் நமக்கு புரியணும்னா ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட 7 வாக்கியங்களும் முதல்ல என்ன செய்யணும்? நமக்கு புரியணும். அப்பதான் இந்த 7 வாக்கியங்கள் நமக்கு புரியும். ஆனா அதை நம்ம இப்ப தியானிப்பதற்கு நமக்கு உள்ள ரொம்ப போறதுக்கு நேரம் இல்லை. போன செஷன் ஆன்லைனில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அந்த ரெஃபரன்சஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கேட்கும்படியாக கேட்குறேன். அதை நீங்கள் கேட்டுக்குங்க. அதில் கொஞ்சம் 7 வாக்கியங்கள் ஆதியில் என்ன பேசினார், அடுத்து சிலுவையில் 7 வாக்கியங்கள் என்ன பேசினாருங்கிறத நம்ம தியானிச்சிருக்கோம். சரியா? முதல் செஷன்ல. இப்போ அடுத்த ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் ஒவ்வொரு காரியமா செஞ்சுட்டே வந்தார் இல்லையா? இது ஒரு நாள் நிகழ்வு அல்ல. ஆண்டவர் சிலுவையில் செய்து முடித்த காரியம் ஏதோ ஒரு நாள் நிகழ்வு அல்ல. ஆதியிலிருந்து தேவன் இதற்கு என்னவெல்லாம் திட்டமிட்டு வந்தார், எப்படியெல்லாம் அவர் நம்மை நேசித்ததுனால நம்முடைய நேசகுமாரனை எப்படியெல்லாம் அவர் சிலுவையில பலியாக்கினார், அதுல ஒரே ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். லேவியராகமத்தில் பலி செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரே ஒரு ரூல் சொல்லப்படுகிறது. லேவியராம் 1வது அதிகாரத்தில் நிறைய ரூல் இருக்கு. அதுல ஒரே ஒரு ரூல் என்னன்னா, பலியானது கர்த்தருடைய சந்நிதியின் வடபுறத்திலே கொல்லப்பட வேண்டும். பலியானது கர்த்தருடைய சந்நிதியின் வட திசையில், நார்த் சைடு அது கொல்லப்பட வேண்டும். சொல்லுங்க, எந்த புறத்து என்ன திசையில கொல்லப்பட வேண்டுமா? வட திசையில், நார்த் சைடு கொல்லப்பட வேண்டும் என்பது பிரமாணம். சரியா? இதை எப்படி இயேசு சிலுவையில் நிறைவேற்றினார்?
ஆதியாகமத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நான் வரிசையாக சொல்லிட்டே வர்றேன். நிறைய வேத பகுதிகள் கவர் பண்ணணும், ஆனால் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. சில பகுதிகளை மட்டும் சொல்றேன். நீங்க நல்லா வசனம் தெரிஞ்சவங்கன்றதுனால உங்களுக்கு புரியும். இன்னும் எளிமையா புரியும்படி சொல்ல ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வாராக. என் மனைவி எப்சிபா இருக்கிறாங்க, அவங்க செய்தியில எனக்கு உதவி செய்வாங்க. நிறைய பகுதியில வாசிக்க முடியாது, நான் காரியங்களை மட்டும் சொல்லிட்டே வர்றேன். ஆண்டவர் ஆதியில மனுஷனை சிருஷ்டிக்கிறார், ஆதாமை சிருஷ்டிக்கிறார். சொல்லுங்க, யாரை சிருஷ்டிக்கிறாரு? ஆதாமை சிருஷ்டித்தார். ஆதாமை சிருஷ்டிப்பதற்கு தேவன் எங்கே இருந்து மண்ணை எடுத்து அவர் ஆதாமை சிருஷ்டித்தார் என்று சொன்னால், எருசலேம்ல, இஸ்ரவேல் நாடு இருக்கு இல்லையா, இஸ்ரவேல் தேசம் இருக்கு இல்லையா, அதுல எருசலேம் பட்டணம் இருக்கு. அந்த பட்டணத்தின் நடுவுல ஒரு மலை இருக்கிறது, மோரியா மலை அப்படின்னு பேர். அதுக்கு மவுண்ட் மொராயான்னு பேரு. சீயோன் மலை என்றும் சொல்லலாம், தாவீதின் நகரம் என்று சொல்லலாம், பல பெயர்கள் அதுக்கு இருக்கிறது. வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு விதமா சொல்லியிருக்காங்க. இந்த மோரியா மலையில், அதுதான் தேவாலய மலை. அந்த மோரியா மலையில தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். தேவாலய மவுண்ட், அது தேவாலய மலை, டெம்பிள் மவுண்ட்னு சொல்லுவாங்க. அந்த தேவாலய மலையில தான் ஆண்டவர் ஆதாமை மண்ணினாலே பிசைந்து உருவாக்குவதற்கு அவனை எடுத்த இடம் இந்த மோரியா மலை. சரியா? நான் சொல்ற சில விஷயங்கள் யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில் சொல்றேன். வேதாகமத்தில் ஆதாரங்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் ரொம்ப சுத்தி விளக்குறதுக்கு நான் என்ன இல்லை, சமயம் இல்லை. மோரியா மலையில தான் தேவன் ஆதாமை மண்ணை எடுத்து அவனை பிசைந்து அந்த இடத்தை உருவாக்கினார். அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் அந்த மோரியா மலைக்காக உலகத்தில் எங்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு மலையை பிடிப்பதற்காக யுத்தம். ஏன்னா அங்க அதுதான் மனுஷனுடைய ஆர்ஜின், அந்த இடம் தான். சரி, இப்ப ஆண்டவர் மோரியா மலையில மண்ணை எடுத்து செஞ்சிட்டாரா? ஆதாம் பாவத்துக்கு உட்பட்டான். பாவத்தின் விளைவாக ஆதாமுக்குள்ளே மரணம் வந்தது. ஆதாம் மரிக்கிறார். ஆதாம் 930 வருஷம் உயிர் வாழ்ந்தார். பிறகு அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது. நல்லா கவனிங்க, ஆதாமுடைய சடலத்தை எங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணினாங்கன்னா, இந்த மோரியா மலைன்னு சொல்றோம் இல்லையா, எருசலேம்ல ஒரு மலை இருக்கு. அந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோமே, இதான் மோரியா மலைன்னு வச்சுக்கிறோமே, இந்த ஆல்டர் கற்பனை பண்ணிக்கு, இது மேல தேவாலயம் இருக்கிறது. இந்த மோரியா மலைக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு மண்டை ஓட்டு பாறை இருக்கிறது. இந்த மோரியா மலைக்கும் அந்த மண்டை ஓட்டு பாறைக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அந்த மலையில இருந்து அப்படி ரோடு இறங்கி ஒரு சிங்கிள் ரோடு தான், பெரிய ரோடு கூட கிடையாது. நம்ம ஊர்ல சிங்கிள் ரோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு பக்கம் ஒரே பாதையில 2 காரும் போய் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரோடு. ஏறி இறங்கி அப்படி திருப்பி அடுத்த மலை ஏறினீங்கன்னா அதுதான் மண்டை ஓட்டு பாறை. ஒரு மண்டை ஓட்டு வடிவத்துல கபால ஸ்தலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மண்டை ஓட்டு பாறை இருக்கு. தேவாலய மலைக்கும் அந்த மண்டை ஓட்டு பாறைக்கும் ஒரு 300 மீட்டர் தான் டிஃபரண்ட். ஜஸ்ட் அப்படி பார்வையில தெரியும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த மலை என்ன செய்யும், பார்வையில தெரியும். சரி, இப்ப ஆதாமை எங்க கொண்டு வந்து அடக்கம் பண்ணுகிறாங்கன்னா, அந்த மண்டை ஓட்டு பாறை இருக்குல்ல, அந்த மண்டை ஓட்டு பாறைக்கு கீழே தான் ஆதாமை அடக்கம் செய்தார்கள். அதனாலதான் இன்றைக்கும் யூதர்கள் அந்த மண்டை ஓட்டு பாறைக்கு ஆடம்ஸ் ஸ்கல் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. நம்ம தான் அதை கபாலஸ்தலம், மண்டை ஓட்டு பாறை, இன்னும் வேற பேர்கள்லாம் சொல்றோம். ஆனா இன்னைக்கு நீங்க இஸ்ரவேல்ல போய் யாராவது ஒரு யூதர்களை கூப்பிட்டு, அந்த நாட்டு குடிமக்களை கூப்பிட்டு, இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அவங்க சொல்ற பேர் என்ன, ஆடம்ஸ் ஸ்கல், ஆதாமின் மண்டை ஓட்டு பாறை அப்படின்னு தான் அதை சொல்றாங்க. இந்த ஆதாமுடைய சடலம் எங்கே அடக்கம் பண்ணப்படுகிறதுன்னா, இந்த இந்த மண்டை ஓட்டு பாறைக்கு கீழே தான் என்ன செய்யப்படுகிறது, ஆதாமுடைய சடலம் கொண்டு வந்து அடக்கம் பண்ணப்படுகிறது. ஏன் ஆதாமுடைய சடலம் அங்கே அடக்கம் பண்ணப்படுதுன்னா, அந்த மண்டை ஓட்டு பாறையின் மேலதான் யாரு சிலுவையில அறையப்பட்டது? சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படுகிறார் இல்லையா? இப்படி பாருங்களேன், ஆதாம் என்கிற ஒரே ஒரு மனுஷனாலதான் பாவம் உலகத்துக்குள்ளே வந்தது. சோ அதே ஆதாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற
அந்த மண்டை ஓட்டு பாறைக்கு மேல இயேசு சிலுவையிலே அறையப்படுகிறார். அப்ப வேத பண்டிதர்கள் இப்படி சொல்லுவாங்க, இயேசு சிலுவையில அடிக்கப்பட்ட போது அவருடைய ரத்தம் அந்த சிலுவையில இறங்கி அந்த பாறை இடுக்குகள் வழியாக கீழே இருந்த ஆதாமுடைய அந்த எலும்புகள் மேலே பட்டது. எப்படி ஒரே மனுஷனால பாவம் உள்ள வந்துச்சுன்னா, அந்த மனுஷனுடைய எலும்புகள் மேல ரத்தம் பட்டுச்சுன்னா முழு உலகத்தின் பாவமும் மன்னிக்கப்பட்டதற்கான என்னவாக இருக்கும், அது எவிடன்ஸா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இயேசு சிலுவையில் அந்த மண்டை ஓட்டு பாறையின் மீது அறையப்பட்ட போது அந்த ரத்தம் அந்த பாறை இடுக்குகள் வழியாக சென்று அந்த ஆதாமினுடைய எலும்புகள் மேலே பட்டது என்று சொல்லுவார். நீங்க அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்க திருச்சபையில நீங்க பழைய காலத்தில் உள்ள அந்த போட்டோஸ்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, சிலுவைக்கு கீழே எலும்பு கூடு உருவத்தை வரைஞ்சிருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீங்க பழைய மண்டை ஓட்டு அந்த வடிவத்தை, எலும்பு கூடு ஃபுல்லா இல்ல, அந்த மண்டை ஓட மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த எலும்போட வரைஞ்சிருப்பாங்க. சிலுவை போட்டு நீங்க பழைய படங்கள், அதாவது கேத்தலிக் என்சைக்ளோபீடியா அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லது ஆன்சியன் கிராஸ் பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சிலுவை போட்டு கீழே என்ன வரைஞ்சிருந்திருப்பாங்க, அந்த மண்டை ஓட்டு வடிவத்தை வரைஞ்சிருப்பாங்க. ஏன் அந்த நாட்கள் அப்படி அதை எழுதி வச்சாங்கன்னா, எதை அடையாளப்படுத்துறதுக்குன்னா, ஆதாம் இந்த மண்டை ஓட்டு பாறையில தான் அடக்கம் பண்ணப்பட்டார். அதுக்கு கீழே, அதுக்கு மேலதான் இயேசு சிலுவையில மரித்து சாத்தானை ஜெயிச்சாரு. அப்ப இந்த ஆதாமுடைய எலும்புகள் மேல அவருடைய ரத்தம் பட்டது, அதனால முழு உலகத்தின் பாவத்துக்கும் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இது அடையாளம் என்று சொல்லுவார்கள். ஆனா இதுக்கு வேதாகமத்தில் நமக்கு பெரிய எவிடன்ஸ் எதுவும் இல்லை. யூத பாரம்பரியத்தில் இது சொல்லப்படுகிறது. ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, அதுக்காக நான் சொல்றேன். சரியா? இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா அதை என்னன்னு தான் சொல்றாங்க, அவங்க ஆடம்ஸ் கல்லு தான். இப்ப ஆதாம அடக்கம் பண்றாங்க இல்லையா, இது எப்ப நடந்துச்சுன்னா முதல் 1000வது வருஷத்துல, ஆதாம் உண்டாக்கப்பட்டதுல இருந்து 1000 வருஷம் கழிச்சு. சொல்லுங்க, எத்தனை வருஷம் கழிச்சு? ஆதாம் மரிச்சது 930 வருஷத்துல. அப்ராக்சிமேட்டா பார்த்தா, எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா 1000வது ஆண்டு. சொல்லுங்க, எத்தனாவது வருஷத்துல? அப்ப ஆதாம் உண்டாக்கப்பட்டதுல இருந்து முதல் 1000வது வருஷத்துல ஒரு சம்பவத்தை தேவன் அரங்கேற்றி காட்டுகிறார். என்ன? ஆதாமின் சடலம் இந்த மண்டை ஓட்டு பாறையின் கீழே அடக்கம் பண்ணப்படுகிறது. இது முதல் 1000வது வருஷத்துல ஃபர்ஸ்ட் மில்லேனியம் இயர்ல நடக்குது. சரி, அப்புறம் அடுத்தது வருவோம். அடுத்த 1000 வருஷம் கழிச்சு இன்னொரு சம்பவத்தை தேவன் நடப்பித்து காட்டுகிறார். ஒவ்வொரு 1000வது வருஷத்திலையும் ஒரு காரியத்தை தேவன் செஞ்சுட்டே வர்றார். முதல் 1000வது வருஷத்துல ஆதாம் அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டார். அது ஆடம்ஸ் ஸ்கல், ரைட்? ஓகே. அடுத்த 1000 வருஷம் கழிச்சு தேவன் இன்னொரு சம்பவத்தை நடப்பிக்கிறார். என்ன? ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிக்கணும். அவ்வளவு வாசிக்க வேண்டாம், நான் விஷயத்தை சொல்றேன். ஜெனிசிஸ் சாப்டர் 22 எடுத்து வச்சுக்கிறீங்க. 2வது 1000வது வருஷம், செகண்ட் மில்லேனியம் இயர்ல இப்ப ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம், நீ உன்னுடைய நேசகுமாரனை ஏகசுதனை எனக்காக என்ன செய்யணும்? பலியிடணும்னு சொல்றார். இப்ப ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கு அழைத்து கொண்டு அந்த மோரியா என்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே 22:2 வாசிங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 22 verse 2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, நீ மோரியா தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். மோரியா தேசம்னா அது அந்த மலையை மட்டும் சொல்லல, அந்த பகுதியே, அந்த ரீஜனே மோரியா தேசம் தான். ஏகப்பட்ட மலைகள் இருக்கிறது அந்த பகுதியில், நூற்றுக்கணக்கான மலைகள் இருக்கு. இஸ்ரவேல் நாடே
ஒரு 1000-1200 மலை சேர்ந்ததான் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் எங்க என்னன்னா, நீங்க போனீங்கன்னா ஏறினா மலை, இறங்குனா பள்ளத்தாக்கு, அப்படித்தான் இருக்கும். அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அந்த பகுதியில் நிறைய மலை இருக்கு. இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றார், ஆபிரகாம், நான் உனக்கு ஒரு வடிவத்தை காட்டுறேன், அந்த இடத்துல போய் நீ உன்னுடைய ஏக சுதனை ஈசாக்க பலியிடு அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்க, இந்த நல்ல கவனிங்க, இந்த பிக்சரை கவனிச்சுட்டே வாங்க. ஒரு தகப்பன், ஒரு பிதா தன் குமாரனை பலியிடுவதற்கு அவனை அழைத்து கொண்டு வருகிறார். கூட 2 வேலைக்காரங்க வர்றாங்க. இந்த ஈசாக்க கழுத மேலே ஏற்றி கொண்டு வருகிறார். குறிப்பிட்ட தூரம் ஈசாக்கு கழுத மேலேயே வர்றாரு. இயேசு எப்படி சிலுவையில மரிப்பதற்கு எருசலேமுக்கு கழுதை மேல பவனி போனாரோ, அத போல இங்க ஈசாக்கும் கழுதை மேல ஏற்றி கொண்டு வரப்படுகிறார். ஒரு கட்டத்துல அது வரைக்கும் வேலைக்காரர்கள் அந்த விறகு கட்டைகளை சுமக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்த உடனே அந்த விறகுகளை எடுத்து ஈசாக்குடைய தோள் மேலே இப்ப ஆபிரகாம் வைக்கிறார். இப்ப இயேசுவோட பிக்சர் காட்டிட்டே வர்றேன். ஈசாக்கு அந்த இதுவரைக்கும் வேற ஒருத்தையும் சுமக்கிறான் விறகு கட்டைய. இயேசுக்கு எப்படி அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு கொஞ்ச நேரம் சிலுவையை சுமந்த மாதிரி, இங்க வேலைக்காரன் கொஞ்ச நேரம் சிலுவை அந்த மரக்கட்டையை சுமக்கிறான். அதுக்கு பிறகு ஈசாக்கு தன்னுடைய தோல்ல அந்த மரக்கட்டையை சுமக்கிறான். சில பைபிள் அப்படி இருக்கும், மரக்கட்டையினுடைய ஒரு நுனி, ஏன்னா ஈசாக்கு சின்ன பையன் தானே, உயரம் குறைவு தானே, அவனால அவ்வளவு பெரிய கட்டையை சுமக்க முடியல. சோ ஈசாக்குடைய ஒரு தோல் மேல அந்த கட்டை மரத்தினுடைய ஒரு முனை, ஒரு கார்னர் ஈசாக்குடைய தோல் மேல கிடக்கு, இன்னொரு கார்னர் தரையில கிடக்கு. அந்த சிலுவையை இழுத்து கொண்டு போகிறது போல ஈசாக்கு அந்த மரக்கட்டை இழுத்து கொண்டு போகிறான். எங்க வர்றாங்கன்னா, ஆண்டவர் ஒரு மலையை காட்டுறாரு. ஆபிரகாம், அங்க நிறைய மலை இருக்கும், மோரியா தேசம் ஒரு பெரிய மலைப்பகுதி, ஆனா நான் உனக்கு ஒரு அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை குறிச்சு காட்டுறாரு. என்ன அடையாளம்? ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாம், மோரியா தேசத்துக்கு போனீன்னா அங்க ஒரு மண்டை ஓட்டு வடிவில் ஒரு பாறை இருக்கும். அந்த மண்டை ஓட்டு பாறையில போய் உன்னுடைய குமாரனை பலியிடு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, அடையாளம் காட்டிட்டாரு. அவர் காண்பித்த அந்த இடத்துக்கு வர்றார். அவ்வளவு மலை இருக்கு, எல்லாமே மலை தான். அது எப்படி காட்ட முடியும்? எப்படி காட்ட முடியும்னா, அடையாளம் சொல்லி காட்டுகிற ஒரே ஒரு இடம் உண்டுன்னா அது அந்த மண்டை ஓட்டு பாறை தான். அதுவும் ரொம்ப அழகான இடம். எப்படின்னா, ரோடு வந்து கரெக்டா அந்த இடத்துல தான் முட்டி நிற்கும், முச்சந்தி மாதிரி. அந்த பாதையே, மோரியா தேசத்துக்கு வர்ற அந்த பாதையே கரெக்டா அந்த மண்டை ஓட்டு பாறையில தான் வந்து என்ன செய்யும், அப்படி முட்டி நிற்கும். அந்த இடம் பார்த்த உடனே தூரத்துல பார்க்கிறப்பவே தெரியுது, அதோ இருக்கிறது மண்டை ஓட்டு பாறை, இங்கதான் சொன்னார்னு சொல்லி. இப்ப இது மோரியா மலையா, இது தேவாலய மலை. இந்த தேவாலய மலைக்கு பக்கத்துல மோரியா மலையில கொண்டு வந்து ஈசாக்க பலியிட கொண்டு வர்றார். விறகு கட்டையை வச்சாச்சு. எந்த கட்டையை அவன் சுமந்து கொண்டு வந்தானோ ஈசாக்கு, அதே கட்டையின் மேல இப்ப ஈசாக்கு கடத்தப்படுகிறான். இப்ப ஆபிரகாம் கத்தி எடுத்துட்டாரு. கத்தி எடுத்து அவனை குத்தி பலியிட போகிற போது ஒரு சத்தம் கேட்குது, ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டால் மேல் உன் கையை போடாதே, நீ இப்பொழுது தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்பதை அறிஞ்சிருக்கிறேன். ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, ஆபிரகாம் பின்னாக திரும்பி, அந்த மலை அங்க இருக்கு முன்பக்கத்துல, அங்க இருந்து அவன் எதை பார்க்கறான்னா, பின்னாடி திரும்பி ஒரு இந்த தேவாலய மலையை பார்க்கறான். ஏன் பின்னாடி திரும்பி இப்படி தேவாலய மலையை பார்க்கறான்? ஏன்னா சத்தம் இந்த மலையில இருந்து கேட்குது அவனுக்கு. நம்ம இப்ப நம்மளை கூப்பிட்டாங்கன்னா அந்த சத்தத்தை வச்சுதான் திரும்புவோம். இப்ப இடது பக்கம் இருந்து சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம எந்த பக்கம் திரும்புவோம்? இடது பக்கம் திரும்புவோம் இல்லையா? அந்த மலையில நிக்கிறான், அங்கிருந்து வர்றான், பாதையில வந்து ஏறி மண்டை ஓட்டு பாறையில நின்று பலியிட போறான் பாருங்க. இந்த மலையில இருந்து ஒரு அசரீரி கேட்குது, சத்தம் கேட்குது, பிள்ளையாண்டால் மேலும் கையை போடாதே. கேட்ட உடனே திரும்பி பார்க்கிறான். ஆபிரகாம் போய், ஆதியாகமம் 22 13வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 13.
ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியை இட்டான். இப்ப மண்டை ஓட்டு பாறையில ஆபிரகாம் நிக்கிறாரா? சத்தம் கேட்டவன திரும்பி பார்க்கிறாரு. மோரியா மலை முழுவதும் மேக ஸ்தம்பம் அப்படி மூடி இருக்கு. அவருக்கு தெரியுது இந்த மலையிலிருந்து தான் சத்தம் வருகிறது, இந்த தேவாலய மலையிலிருந்து தான் சத்தம் வருகிறது. அவர் திரும்பி பார்த்தா இந்த தேவாலய மலையில ஒரு ஆட்டுக்குட்டி நின்று கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் வந்து இந்த ஆட்டை பிடித்து கொண்டு போகிறார். அப்பவே தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார், ஆபிரகாம், உன்னுடைய பிள்ளையை நீ மண்டை ஓட்டு பாறையில பலியிட வேண்டாம். இந்த தேவாலய மலையிலிருந்து ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை நான் அனுப்ப போகிறேன். என்னுடைய சொந்த குமாரனை நான் அனுப்ப போகிறேன். என்னுடைய நேசகுமாரனை நான் அனுப்ப போகிறேன். அவனை நீ பலியிட வேண்டும். எத்தனை பேர் அவர்தான் சிலுவையில பலியிடப்பட வேண்டும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அன்றைக்கே ஆபிரகாமுக்கு தேவாலய மலையிலிருந்து ஒரு பலியாடு கொடுக்கப்பட்டது. இல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, தவறா என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஆபிரகாம் கொண்டு வந்து தேவாலய மலையில பலியிட்டார், மோரியா மலையில பலியிட்டார், பலியிட வந்தார் ஈசாக்கு நினைப்போம். அவர் மோரியா மலைக்கு வரல, அவர் எந்த பாறைக்கு தான் வந்தார்? அவரு மண்டை ஓட்டு பாறையில வந்து ஈசாக்கை பலியிட வந்தார். இது 2வது 1000வது வருஷம் நடந்த சம்பவம். முதல் 1000 வருஷம் உலகம் படைக்கப்பட்டு முதல் 1000 வருஷத்துல மண்டை ஓட்டு பாறையில ஆதாம் அடக்கம் பண்ணப்படுறார். அடுத்த 1000 வருஷம் கழிச்சு 2000வது ஆண்டுல ஒரு சம்பவம். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்க மண்டை ஓட்டு பாறையின் மேல பலியிட கொண்டு வந்தார். சரியா? இப்ப அடுத்து 3rd மில்லேனியம் இயர்ல அடுத்த 1000 வருஷம் கழிச்சு ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. அதுதான் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இத கொஞ்சம் நம்ம நல்லா விரிவா தியானிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். 1 Samuel chapter 17 from the verse 1. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்காவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற ஏபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். வாசிங்க. சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தின் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரான் ஆகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழம் ஒரு ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெங்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெங்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெங்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெங்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இத நல்லா கவனிங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? அவன் சொல்ற வார்த்தையை கவனிங்க. நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நான் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. போதும்.
நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்தை நான் விவரிச்சு சொல்றேன். முதல் நான் கேள்வி கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லிருங்க. முதல் 1000வது ஆண்டுல யாருடைய சடலம் மண்டை ஒட்டு பாறையின் மேல பாறை கீழே வைக்கப்படுது? ஆதாம். வெல்டன் சூப்பரா ரிசீவ் பண்றீங்க, குட். அடுத்து 2வது 1000வது வருஷத்துல ஆபிரகாம் அதே மண்டை ஒட்டு பாறையில வச்சு யார பலியிட வருகிறாரு? வெல்டன். சரி, அடுத்த 3000வது வருஷத்துல 3rd மில்லேனியம் இயர்ல ஒரு சம்பவம் நடக்குது. இதை நான் கொஞ்சம் விவரமா சொல்றேன். இங்க கோலியாத்தோட ஒரு யுத்தம் நடக்குது. கோலியாத்னா என்ன அர்த்தம்னா, கோலியாத் அப்படின்ற வார்த்தைக்கு ஹீப்ரு வேர்டுக்கு என்ன மீனிங்னா, முன்னறிவிக்கிறவன், ஃபோர்டெல்லர். முன்னறிவிக்கிறவன். சொல்லுங்க, என்ன அறிவிக்கிறவன்? முன்னறிவிக்கிறவன். அப்படின்னா ஏதோ ஒரு செய்தியை இவன் நமக்கு முன்னறிவிக்கிறான். கோலியாத்தை குறித்த ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா, இவன் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு முன்னறிவிக்கிறான். என்ன காரியம், என்ன இங்க நடக்குது, கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். இத கவனிச்சீங்கன்னா சிலுவையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். சரி, இப்ப கவனிங்க. 2 ஜனங்களுக்கு யுத்தம் நடக்கிறது. 2 தரப்புக்கு யுத்தம். ஒன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்திய ஜனங்களுக்கும் யுத்தம். இஸ்ரவேல் தேசத்துக்கும் பெலிஸ்திய தேசத்துக்கும் யுத்தம். இப்படி சொல்லலாமா? தேவ ஜனங்களுக்கும் அவர்களுக்கு எதிரான ஒரு சேனைக்கும் பெலிஸ்திய சேனைக்கும் யுத்தம் நடக்கிறது. சரியா? இப்ப கவனிங்க, என்ன தீர்மானம்? இந்த 2 ஜனத்தின் சார்பில் யாராவது ஒரு ஆள் வர வேண்டும். தேவனுடைய ஜனத்தின் சார்பில் ஒரு ஆள் வரணும். பெலிஸ்திய தேசத்தின் சார்பில் ஒரு ஆள் வந்து நிக்கிறான். இந்த ஒருவருடைய வெற்றி அந்த ஜனத்தின் வெற்றியாக மாறுகிறது. இந்த ஒரே ஒரு ஆள் தான் யுத்தத்துல கலந்துக்கணும். ஆனா இவன் ஜெயிச்சா எதுவே ஜெயிச்ச மாதிரி, அந்த தேசமே ஜெயிச்ச மாதிரி, எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி. 2 ஜனங்களுக்கு யுத்தம் நடக்கிறது. 2 ஜனங்கள் சார்பில் ஒவ்வொரு ஆள் வரணும். அந்த ஒருவனுடைய வெற்றி தான் தேசத்தின் வெற்றி, ஜனங்களின் வெற்றி. இல்ல, இப்ப பெலிஸ்திய தேசம் இருக்கு. பெலிஸ்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெலிஸ்தன்ங்கிற வேர்டு இருக்குல்ல, பிலிஸ்டியன் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா தரையிலே ஊறுகிறவன் அல்லது நகருகிறவன் அப்படின்னு அர்த்தம். ரோல் ஆன் த டஸ்ட். பெலிஸ்தன் அப்படின்னா தரையில ஊறுகிறவன், நகருகிறவன். சொல்லுங்க, பெலிஸ்தனா என்ன அர்த்தம்? எதுல ஊறுகிறவன்? சத்தமா சொல்லுங்க, பெலிஸ்தனா எதுல ஊறுகிறவன்? இது யாரை குறிக்குது தெரியுமா? ஆதியில ஆண்டவர் ஒருத்தர் சொன்னாரு. என்னது? யார எதை பார்த்து சொன்னாரு? நீ உன் வயிற்றினால் தரையில ஊர்ந்து. யாரை பார்த்து சொல்றாரு? சர்ப்பத்தை பார்த்து தானே சொல்றாரு. பெலிஸ்தன்னா அது சர்ப்பத்தை குறிக்கிறது, சாத்தான குறிக்குது. இல்ல, அவன் தரையில ஊறுகிறவன், தரையில நகருகிறவன். நீங்க இந்த அதிகாரம் முழுசும் வாசிச்சு பாருங்க. 22 முறை பெலிஸ்தன் அப்படிங்கிற வார்த்தை 22 தடவை இருக்கும். 22 டைம்ஸ். 1 சாமுவேல் 17 மட்டும் 22 முறை இருக்கிறது பெலிஸ்தன்கிற வார்த்தை. நல்லா யோசிச்சு பாருங்க. கோலியாத்துங்கிற வார்த்தை கம்மி. அவனே கோலியாத்தே வந்து நின்னு நான் கோலியாத் அப்படின்னு சொல்ல மாட்டான். என்ன சொல்றான்? நான் பெலிஸ்தன் அல்லவா. தன்னை என்ன அட்ரஸ் பண்றான்? நான் பெலிஸ்தன், நான் சாத்தானுக்கு அடையாளமா வந்து நிக்கிறேன் அப்படின்னு அட்ரஸ் பண்றான். இல்ல, 22 தடவை இருக்கு. 22 நாளே பைபிள்ல சீக்ரெட் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 22 அதிகாரம். யோவான் புஸ்தகத்துல 22 முறை 22 டைம்ஸ் வெளிச்சம் என்கிற வார்த்தை இருக்கிறது. பைபிள்ல 22 தடவை விவாகம், மேரேஜ் என்கிற வார்த்தை 22 முறை இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் ஒரு சீக்ரெட், அதெல்லாம் ஒரு தேவ ரகசியம் இல்லையா? சரி, இப்ப பெலிஸ்தன் 22 முறை இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. இப்ப 2 தேசத்துக்கும் யுத்தம். நல்ல கவனிங்க, நான் நிதானமா சொல்லித்தரேன். அங்க 2 மலை இருக்கு. ஒரு மலை சோக்கோ மலை. சொல்லுங்க, ஒரு மலை என்ன மலை? சோக்கோ மலை. இன்னொரு மலை அசக்கா மலை. சொல்லுங்க, இன்னொரு மலை என்ன மலை? அசக்கா மலை. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்க இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா டெட்சிக்கு போற போது இந்த பெலிஸ்திய தேசத்தின் வழியா தான் உங்களை கூட்டிட்டு போவாங்க. இன்றைக்கும் அந்த மலைகள், அந்த மலை 2 மலை இருக்கு. ஒரு மலை சோக்கோ, இன்னொரு மலை அசக்கா மலை.
சரியா? இந்த ரெண்டுக்கு நடுவ ஒரு ஆறு ஓடுகிறது, ஏபேஸ் தம்மீம் அப்படின்னு அந்த ஆறுக்கு பேர். இப்ப அந்த இடத்துல ஆறு இல்ல, அது வந்து ஒரு ரோடா இருக்கு. ஆனா மழை வந்துச்சுன்னா அந்த இடம் ஆறா ஓட ஆரம்பிச்சிடும். இப்பவும் ரோடு மறைச்சு ஆறு ஓடும். நம்மளை வேற பாதையில தான் கூட்டிட்டு போவாங்க, வேற சுத்தி கூட்டிட்டு போவாங்க. இப்போதைக்கு ஆறு இல்லை, அது வந்து காட்டாரா மாறிடுச்சு. மழை வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஓட ஆரம்பிச்சிடும்? ஆறு ஓட ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரே ஒரு தடவை இந்த பிக்சரை நல்லா நினைவில் வச்சுக்கிறீங்க. ஒரு பக்கம் சோக்கோ மலை, சொல்லுங்க. ஒரு பக்கம் என்ன மலை? சோக்கோ மலை. சோக்கோன்னா என்ன அர்த்தம்னா குழி தோன்றதுக்கு. சொல்லுங்க, என்னது? குழி தோன்றது. சத்தமா சொல்லுங்க. சோக்கோன்னா என்ன அர்த்தம்? குழி தோன்றது. ஒரு பிட்டை வந்து தோன்றது, குழி தோன்றது. சரியா? இன்னொரு பக்கம் அசக்கா மலை. அசக்கானா என்ன அர்த்தம்னா மரம் நடுவது. சொல்லுங்க, அசக்கானா என்ன அர்த்தம்? சோக்கோன்னா எதை தோன்றது? குழிய தோன்றது. அசக்கானா என்ன அர்த்தம்? எதை நடுறது? மரத்தை நடுறது. சரியா? வெரி குட், வெரி குட், சூப்பர். நடுவுல ஆறு ஓடுது, ஏபேஸ் தம்மீம். ஏபேஸ் தம்மீம் ஆறு ஓடுது. ஏபேஸ் தம்மீம்னா ரத்தம் சிந்துதல், பிளட் ஷெட்டிங், ரத்தம் சிந்துதல். அந்த ஆறு எப்படி இருக்கும்னா பிளட் மாதிரி ஓடும் அந்த ஆறு. அந்த மண்ணே அப்படி மண்ணு, சிவப்பு மண்ணா. ஓடுற ஆற பார்த்தா அப்படி ரத்தம் ஓடுற மாதிரி இருக்கும் அந்த ஆறு. ரத்தம் சிந்துதல். சொல்லுங்க, என்ன ஆறு ஓடுது? ஏபேஸ் தம்மீம்னா என்ன அர்த்தம்? ரத்தம் சிந்துதல். ஒரே ஒரு சொல்லுங்க, ஏபேஸ் தம்மீம்னா என்ன அர்த்தம்? சரி, இனிமே உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்ப சோக்கோ மலையில இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அசக்கா மலையில பெலிஸ்திய ஜனங்கள் எல்லாம் நிக்கிறாங்க. நடுவுல ரத்தம் சிந்துதலின் ஆறு ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப பெலிஸ்திய தேசத்திலிருந்து பெலிஸ்தியன் ஒருவன் வருகிறான். நல்லா கவனிங்க, வார்த்தையை நல்லா கவனிச்சுட்டே வாங்க. பெலிஸ்தியன் வருகிறான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, நான் பெலிஸ்தன் அப்படின்னு அட்ரஸ் பண்றான். நான் பெலிஸ்தன், நான் கோலியாத்துன்னு தானே சொல்லணும். ஐயா, என் பேரு கோலியாத்து, என் கூட யுத்தத்துக்கு வா அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். தான் பேரை சொல்ல மாட்டேங்கிறான். தன்னை யாருன்னு அட்ரஸ் பண்றான். அவன் பெலிஸ்தன் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருன்னு சொல்றான் தன்னைய? சாத்தானுக்கு அடையாளமா நான் வந்து நிக்கிறேன், என் கூட யாராவது யுத்தத்துக்கு வாங்க. ஒரு ஆளை கூப்பிடுறான். ஆனா தேவ ஜனங்கள் சார்புல ஒரு ஆள் கூட யுத்தத்துக்கு வர முடியல. அவனை எதிர்த்து நிற்கத்தக்க திராணி ஒருத்தனுக்கு இல்ல. அதுதான் 3000 ஆண்டு காலமா இருந்துச்சு. பழைய ஏற்பாடு முழுவதும் சாத்தானை எதிர்க்கிறவர்கள் யாருமே கிடையாது. இந்த அதிகாரத்துல 3 தடவை ஆறு இருக்கும். கோலியாத்துங்கிற பேர் 6 முறை வருகிறது. கோலியாத் வச்சிருந்த ஆயுதங்கள் 6 ஆயுதங்கள் வச்சிருந்தாவன். அவனுடைய உயரம் 6 முழம். 3666 இருக்கு இந்த அதிகாரத்துல. 6 6 மென்ஷன் ஆகுது அங்க. கோலியாத்துங்கிற பேர் கரெக்டா 6 டைம்ஸ். கோலியாத்துடைய உயரம் 6 முழம், 6 கியூபிட்ஸ். கோலியாத்து வச்சிருந்த ஆயுதங்கள் 6 ஆயுதங்கள் வச்சிருந்தான். 3 6 666 அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் யாரை அடையாளப்படுத்துறான்னு அர்த்தம்? சாத்தானை அடையாளப்படுத்தி வந்து நிக்கிறான். நல்லா கவனிங்க. இப்ப பெலிஸ்திய தேசத்துல இருந்து ஒருத்தன் வந்துட்டான், சாத்தானின் சேனையில இருந்து ஒருத்தன் வந்துட்டான். ஆனா இஸ்ரவேல் சார்பில் யாருமே வர முடியல. அவனை எதிர்த்து நிற்கத்தக்க திராணி ஒருத்தருக்குமே கிடையாது. இல்ல, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? இஸ்ரவேல்ல வயது முதிர்ந்த ஒரு பிதா. நல்ல நான் கோலியாத்து தாவீதுக்கு பேசிட்டே வருவேன். நீங்க இயேசுவோட கம்பேரிஷன்ல இருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இஸ்ரவேல்ல ஒரு வயது முதிர்ந்த பிதா தன்னுடைய குமாரனை அந்த ஆபத்தான யுத்த களத்துக்கு அனுப்புகிறார். அதுதான் இயேசுவுக்கு நடந்தது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த ஆபத்தான யுத்த களத்துக்கு, பூமிக்கு அனுப்பி வைத்தார். இப்ப அந்த குமாரனுக்கு என்ன பேருன்னா, இந்த நான் லிட்ரலுக்கு சொல்றேன். இஸ்ரவேல்ல ஈசாய் அப்படிங்கிற ஒருவர் தன் குமாரனை அனுப்புறார். அவன் பேரு தாவீது. சொல்லுங்க, அவன் பேர் என்ன? தாவீதுன்னா என்ன அர்த்தம்னா லவ் ஆர் பிலவ்ட், நேசம் அப்படின்னு அர்த்தம். நேசம். தாவீதுன்னா நேசம். ஹீப்ரு பாஷையில தாவீதுன்னா என்ன அர்த்தம்? பிலவ்ட், நேசம், நேசிக்கப்படத்தக்கவர். இப்படி சொல்லலாமா? ஈசா என்கிற தகப்பன் நேசம் என்னும் குமாரனை அந்த யுத்த களத்துக்கு அனுப்புகிறார். அதுதான் சிலுவையிலே நடந்தது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய நேச குமாரனை சிலுவைக்கு யுத்தத்துக்கு அனுப்பி வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்து
தாவீது பெத்லகேம் என்கிற ஊரில் இருந்து அந்த தாவீது புறப்பட்டு வந்தார். அதுதான் இயேசுவுக்கும். அவரும் பெத்லகேம் என்கிற கிராமத்தில் இருந்து அவர் புறப்பட்டு வந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சரி, தாவீத அவருடைய தகப்பன் நேசம் என்கிற அந்த குமாரனை அந்த தகப்பன் அவன் சகோதரரை விசாரிக்கத்தான் அனுப்பினார். உண்மைதானே? போய் உங்க அண்ணன்மார்கள்லாம் என்ன பண்றாங்க, நல்லா இருக்காங்களா, சுகமா இருக்கிறாங்களான்னு என்ன பண்ணிட்டு வா, நீனு விசாரிச்சுட்டு வா. அப்ப அந்த தகப்பன் ஈசா என்கிற அந்த தகப்பன் தன் குமாரனை அவன் சகோதரரை விசாரிக்கும்படி அனுப்பினார் முதலாவது. அதே போலதான் இயேசுவும் பிதாவாகிய தேவன் யூதர்களிடத்துல அவருடைய சொந்த ஜனங்களிடத்துல அவரை அனுப்பி வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் இல்ல. ஆனா அனுப்பப்பட்ட இந்த தாவீதை அவன் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளல. தாவீது யுத்தத்துக்கு போறாரு. அந்த களத்துக்கு போனா ஏன் வந்த அப்படிதான் கேட்கிறாங்க எல்லாரும், அவன் சகோதரர்கள்லாம். அதேதான் இயேசுவுக்கும். அனுப்பப்பட்ட இயேசுவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்ல. இந்த தாவீதாலதான் ரட்சிப்பு வரப்போகிறது என்பது அவன் சகோதரருக்கு அவன் தெரியல. அதை போலதான் இயேசுவாலதான் முழு உலகத்துக்கு ரட்சிப்பு வரப்போகிறது என்பது யூதர்களுக்கு தெரியல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, தாவீது யுத்த களத்துக்கு வந்துட்டாரு. இப்ப அவர் கேட்கிறாரு, யுத்தத்தில் ஜெயித்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? அவங்க சொல்றாங்க, ராஜா தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி வைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு மணவாட்டி கிடைக்கும். தாவீது யுத்தத்தில் ஜெயித்து விட்டால் அவருக்கு மணவாட்டி கிடைப்பாள். சொல்லுங்க, யாரு கிடைப்பா? மணவாட்டி கிடைப்பாள். அதுதான் இயேசுவுக்கும். அவர் யுத்தத்தில் ஜெயிக்கிற போது சபையாகிய மணவாட்டி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப தாவீது புறப்பட்டு வர்றாரா? தாவீது பெலிஸ்தனோடு யுத்தத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆறை கடக்கணும். எபேஸ் தம்மீம் ஆறை கடக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஆறு? என்ன சிந்துரா? என்ன சிந்துதல்? என்ன சிந்துதல் அர்த்தம்? அது சத்தமா சொல்லுங்க. அப்ப தாவீது பெலிஸ்தனை போராடணும், அவனோட ஜெயிக்கணும்னா இந்த எபேஸ் தம்மீம் ஆறை, ரத்தம் சிந்துதல் ஆறை கடக்க வேண்டும். அதுதான் இயேசுவுக்கும். இயேசு சாத்தானோடு யுத்தம் செய்ய வேண்டுமானால் ரத்தம் சிந்தும் அனுபவத்தின் வழியாக கடந்து போக வேண்டி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எந்த அனுபவத்தின் வழியா போகணும் அவரு? ரத்தம் சிந்தும் அனுபவத்தின் வழியா. இப்ப தாவீது யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. அவர் ஆயுதங்களை எடுக்கணும். ஆனா அவர் ராஜாவின் ஆயுதத்தெல்லாம் போட்டு பார்க்கிறாரு, பட்டயத்தெல்லாம் போட்டு பார்க்கிறாரு, எல்லாத்தையும் கலட்டி தூர போட்டு சொல்றாரு, என் அப்பியாசம் வேறு, எனக்கு இந்த ஆயுதங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு ஆற்றங்கரையில போய் எத்தனை கூழாங்கல் எடுக்கிறாராம்? 5 கூழாங்கல்ல. சொல்லுங்க, எத்தனை கூழாங்கல்ல? ஆற்றங்கரைனா அந்த எபேஸ் தம்மீம் ஆறு ஓடுது இல்லையா, அந்த ஆறு தான், அதான் எபேஸ் தம்மீம் ஆறு. அந்த ஆற்றங்கரையில போய் 5 கூழாங்கல் என்ன செய்யறாரு? எடுக்கிறார். இது இடம் அடையாளப்படுத்துதுன்னா 5 நியாயப்பிரமாண புஸ்தகங்களை அடையாளப்படுத்துகிறது. ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தின் எல்லா ரூலையும் இயேசு கரத்தில் எடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தாவீது 5 கற்களை எடுத்தான். இயேசு நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா கற்பனைகளையும் கரத்தில் எடுத்துக்கொண்டார். அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நியாயப்பிரமாணத்துல 613 கட்டளைகள் இருக்கிறது. 613 laws அதுல இருக்கிறது. எல்லாவற்றையும் இயேசு நிறைவேற்றி முடித்தார். அவருக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றினவன் ஒருவனும் கிடையாது, இயேசுவை தவிர. அவர் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்திருக்கிறேன். இப்ப தாவீது யுத்தத்திற்கு 5 கற்களை எடுத்தான். இயேசு சாத்தானோடு யுத்தம் பண்ணுவதற்கு 5 நியாயப்பிரமாண புஸ்தகங்களை கரத்தில் எடுக்கிறார். அதுல சொல்லப்பட்ட எல்லா கற்பனைகளின்படியும் 33.5 வருஷம் வாழ்றார். எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிறார்.
ஒவ்வொன்றாய் 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 தேவனுக்கு அடுத்த கட்டளைகள், விக்கிரகங்களுக்கு அடுத்த கட்டளைகள், மனிதர்களுக்கு அடுத்த கட்டளைகள், அடிமைகளுக்கு அடுத்த கட்டளைகள், தேசத்துக்கு அடுத்த கட்டளைகள், வழிபாடுக்கு அடுத்த கட்டளைகள், ராஜாவுக்கு அடுத்த கட்டளைகள், எல்லா கட்டளைகளையும் இயேசு 33 வருஷம் முடிக்கிறார். முடிச்சிட்டு இப்ப சாத்தானோட யுத்தத்துக்கு போறாரா? இப்ப தாவீது, நான் முன்னாடியே சொன்னேன், தாவீது கோலியாத்தோட யுத்தத்துக்கு, பெலிஸ்தனோட யுத்தத்துக்கு வரணும்னா என்ன ஆற்ற கடக்கணும்? எபேஸ் தம்மீம் ஆற்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தம் சிந்துதல் அனுபவம். எபேஸ் தம்மீம், டாம் அப்படின்னா ஹீப்ருல ரத்தம், பிளட். டாம் மீன்ஸ் பிளட். எபேஸ் தம்மீம் அப்படின்னா ரத்தம் சிந்துதல். இப்ப தாவீது செந்நிறமாய் ஓடுகிற அந்த ரத்தம் சிந்துகிற ஆற்ற நீந்தி கடக்கிறாரு. அதை போலவே இயேசுவும் சாத்தானோட யுத்தத்துக்கு போகிற போது ரத்தம் சிந்துதலின் அனுபவத்தின் வழியாக அவர் கடந்து போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப தாவீது அந்த பக்கம் போயிட்டாரா? போய் கவனை சுழற்றாரு. சுழட்டி கோலியாத்துடைய எதுக்கு குறி வைக்கிறாரு? நெற்றின்னு சொல்றதை விட இது என்னது? இது என்ன பார்ட்? இது தலை. சொல்லுங்க, என்ன பார்ட்? தலை. அப்ப தாவீது மார்புக்கு குறி வைக்கல, வயிற்றுக்கு குறி வைக்கல, முதுகுக்கு குறி வைக்கல, வேற எங்கேயும் குறி வைக்கல. அந்த கோலியாத்துடைய, பெலிஸ்தனுடைய எதுக்கு குறி வைக்கிறாரு? தலைக்கு. அதத்தான் இயேசுவுக்கு சொல்லப்பட்டது. சாத்தானுக்கு சொன்னாரு, அவர் வந்து உன் தலையை நசுக்குவா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இயேசுவும் சாத்தானுடைய எதுக்கு தான் குறி வச்சாரு? தலைக்கு தான் குறி வச்சாரு இல்ல? சரி, இப்ப தாவீது அந்த கவனை எடுத்து அடிச்ச உடனே நியாயப்பிரமாணத்தினாலே அவனை கொல்லுகிறான் இல்ல? அவன் என்ன நினைச்சான்? தாவீது கல்லை எடுத்து அடிச்ச உடனே அவன் பின்னிட்டு விழுகிறானா கோலியா. அதுதான் சிலுவையில் இயேசுக்கு நடந்தது. இயேசுவை என்ன சொல்லி சிலுவையில் அறையிறாங்க? நியாய பிரமாணத்தை மீறினார் இவரு. பிதாவை எப்படி தன்னுடைய தகப்பன்னு சொல்லலாம்? நியாய பிரமாணத்தை மீறி விட்டார், இவரை சிலுவையில் அறைய வேண்டும். எந்த நியாய பிரமாணத்தை வச்சு இயேசுவை அழிக்கணும்னு சாத்தான் நினைச்சானோ அதே நியாய பிரமாணத்தினாலே அவரை ஜெயித்து முடித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப கோலியாத் விழுந்த உடனே ஓடி போய் அவன் மேல ஏறி நின்று அவன் ஆயுதங்களை எடுத்து அவனை அழித்தான், வெற்றான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எந்த இயேசுக்கு சொல்றேன், எந்த சிலுவையில இயேசுவை அழித்து விடலாம்னு சாத்தான் நினைச்சானோ அதே சிலுவையில அவன் தலையை இயேசு நசுக்கி காட்டினான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப தாவீது கோலியாத்தை கொண்டுட்டாரா? தலையை தனியா எடுத்தாச்சா? எடுத்த தலைய இப்ப அவ்வளவு பெரிய தலை, கோலியாத்துடைய உயரம் மட்டும் கிட்டத்தட்ட 11 அடி சொல்றாங்க. 11 ஃபீட் இருப்பானா. 11 பெரிய ஆளு, ஜாண்டி ஃபிகர். அப்ப எவ்வளவு பெரிய தலை இருந்திருக்கும் அவனுக்கு. எத்தாம் பெரிய தலை, ராட்சசன் இல்ல, அவன் ஒரு ஜெயண்ட். இப்ப அந்த தலைய வெட்டி எடுத்துட்டான். சரியா, வெட்டி எடுத்துட்டான். எத்தனாவது வசனம் வாசிங்க? 1 சாமுவேல் 17:54. 54வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:54. 1 சாமுவேல் chapter 17 verse 54. தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து, எல்லாரும் கீ வர்ஸ், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். போதும். எங்க கொண்டு போறாராம் தலைய? சத்தமா சொல்லுங்க. இவர் எதுக்கு எருசலேமுக்கு கொண்டு போகணும்? தாவீது பெலிஸ்தனுடைய இந்த கோலியாத்துடைய தலைய. ஆக்சுவலா ஹீப்ருல கோலியாத் அப்படி சொல்லக்கூடாது, கோலியாத் காத். அதை வந்து நம்ம தமிழ் பைபிள்லாம் காத்தூரானாகிய கோலியாத்துன்னு இருக்கு இல்லையா? ஹீப்ருல சொல்லும் போது ஊர் பேர் பின்னாடி வந்துடணும். ஊர் பேர் வந்து பின்னாடி வந்துடணும். கோலியாத் காத். சொல்லுங்க, கோலியாத். அது அவன் பேரை சொல்லும் போதெல்லாம் கரெக்டா பாத்தீங்கன்னா காத்தூரானாகிய கோலியாத், காத்தூரானாகிய கோலியாத், காத்தூரானாகிய கோலியாத் அப்படியே இருக்கும். அதை ஹீப்ருல கரெக்டா சொன்னா கோலியாத் காத். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னது? சத்தமா சொல்லுங்க, கோலியாத் காத். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை சொல்லிருங்க. சரி, தாவீது கோலியாத் காத்துடைய தலையை எடுத்துக்கிட்டு எதுக்கு எருசலேமுக்கு வர்றான்? எருசலேம் அப்ப இஸ்ரவேலர்கள் கண்ட்ரோல்லயே கிடையாது. எருசலேம் எபூசியர்களுடைய பட்டணம். உண்மைதானா?
அது சவுல் காலம் முடிஞ்சு தாவீது ராஜாவான உடனே தான் அப்புறம் தான் போய் வேலையா எந்த பட்டணத்தை பிடிச்சாரு அவரு? எருசலேமை பிடிச்சாரு. அது வரைக்கும் கில்கால் தான் இஸ்ரவேலுக்கு தலைநகரமா இருந்துச்சு. இப்போ எருசலேமுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது எபூசியர்களின் பட்டணம். இவன் எதுக்கு தலை எடுத்துட்டு அங்க போறான்? அதுவும் எவ்வளவு தூரம் தெரியுமா? 17 மைல். இந்த இடத்துல இருந்து, யுத்தம் நடக்கிற இடத்துல இருந்து 17 மைல், 25 கிலோமீட்டர் இந்த தாம்பரிய தலையை தூக்கிட்டே போறான். ஏன் போறான்? இப்ப கவனிங்க. அவன் இப்ப யாரு தலையை தூக்கிட்டு போறான்? கோலியாத் காத்துடைய தலையை. சொல்லுங்க, யாருடைய தலைய? இவன் என்ன செஞ்சிட்டானா, யுத்தத்துல ஜெயிச்சிட்டானா. பொதுவா ஒரு யுத்தத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு ராஜா ஜெயிக்கிறார்னா தோத்து போன ஆளுடைய அந்த பாடி இருக்குல்ல, அதை தூக்கி உயரமான இடத்துல என்ன பண்ணி விட்டுருவாங்க? எல்லாரும் பாக்குற மாதிரி என்ன செஞ்சு விட்டுருவாங்க? தூக்கி தொங்க விட்டுருவாங்கல்ல. இப்ப இவன் என்ன செய்யறான்னா, இந்த தலையை எடுத்து வெற்றி பெற்று விட்டோம், இதுக்கு அடையாளமா இந்த தலையை எங்கேயாவது தொங்க விடணும். உடம்பெல்லாம் தூக்குறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, அவன் 13 அடி உயரம், இதை எங்கிட்டு தூக்குறது பா அப்படின்னு சொல்லிட்டு எதை மட்டும் தூக்குறான்? அவன் தலையை மட்டும் தூக்கிட்டு எங்கடா இதை தொங்க விடலாம், இந்த மலை கரெக்டா வருமா? ஆஹா, இது ஓரமா இருக்கு, இது சரியா கண்ணில் பட மாட்டேங்குது, இந்த மலை வேண்டாம். அடுத்த பாதையில போறான், இந்த மலை இது கொஞ்சம் சரியா இல்லையே, மரத்தை எங்கே நடுறது? குழிய தோண்டணும், மரத்தை நடணும். சொன்னா அசக்கான என்ன அர்த்தம்? எதை தோன்றது? குழிய தோண்டி சோக்கோனா குழிய தோன்றது, அசக்கானா எதை நடுறது? சோக்கோனா மரம். சோக்கோனா மரம். அந்த மரத்தை நடுறதுக்காக குழிய தோன்றது சோக்கோ. அசக்கானா குழிய தோண்டி அந்த மரத்தை நடுறது இல்லையா? இப்ப இத நடுறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? இப்படியே ஒவ்வொரு மலையா பாக்குறான், நடக்கிறான். எத்தனை மைல் நடக்கிறான்னா 17 மைல் வந்துட்டான். கடைசி எங்க வந்துட்டான்னா எருசலேம் பட்டணத்துக்கே வந்துட்டான். எருசலேம் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, பெரிய அலங்கம், பெரிய சுவர். அந்த எருசலேம் அலங்கத்துக்கு பக்கத்துல ஒரு மண்டை ஓட்டு பாறை இருக்கு. கரெக்டா அந்த பாதை முடிகிற முச்சந்தி. இந்த மண்டை ஓட்டு பாறையில இந்த கோலியாத் காத்துடைய தலையை தொங்க விட்டா எல்லாரும் பார்க்கலாம், எல்லாருக்கும் இது நல்லா தெரியும் இல்ல? இப்ப நேரா வர்றான், மண்டை ஓட்டு பாறை கரெக்டா அவன் கண்ணில் படுது. இப்ப கோலியாத் காத்துடைய தலையை தூக்கிட்டு மண்டை ஓட்டு பாறையில கொண்டு மரத்தை நடுறதுக்காக சோக்கோ, மரத்தை நடுறதுக்காக அசக்கா குழிய தோண்டி மரத்தை நட்டு யாருடைய தலையை தொங்க விடுறான்? கரெக்டா சொல்லுங்க. கோலியாத். சத்தமா கோலியாத் காத்துடைய தலைய அந்த பாறையில தொங்க விட்டான். கோலியாத் காத்துடைய தலை தொங்க விடப்பட்டதுனாலதான் அது கொல்காத்தாகுச்சு. அதே இடத்துல நிறைய பேர் அடக்கம் பண்ணாங்க, அது கொல்கத்தாவாக மாறிற்று. இப்ப கொல்கத்தா மலை மேல யாருடைய தலை தொங்குகிறது? சத்தமா சொல்லுங்க. கோலியாத்னா என்ன அர்த்தம்? எதை அறிவிக்கிறவன்? முன்னாடி சொன்னோம்ல, கோலியாத்னா என்ன அர்த்தம்? அந்த கோலியாத் நமக்கு ஒரு காரியத்தை முன்னறிவித்து போட்டு போனா, என் தலை தொங்குகிற இந்த கொல்கத்தா பாறை மேலதான் இயேசு உலகத்தின் பாவத்துக்காக சாத்தானை ஜெயிக்க போகிறார். உலகத்தின் பாவத்துக்காக இதே கோலியாத் காத்துடைய தலை தொங்க விடப்பட்டதுனாலதான் அது கொல்காத்தாவாக மாறிற்று. கொல்காத்து தான் சொல்லணும். அப்புறம் அதை ப்ளூரலா மாத்தினாங்க. நம்ம ஊர்ல எஸ் சேர்ப்போம், ஹீப்ருல ஏகச் சேர்ப்பாங்க. கொல்காத்தாவாக மாறிற்று. அதே இடத்துல நிறைய பேர் அடக்கம் பண்ணாங்க, நிறைய பேர் மனிதர்கள் அடக்கம் பண்ணாங்க. ஸோ அதை ப்ளூரல் ஆக்கி கொல்கத்தா அப்படின்னு பேர் வச்சாங்க. 3வது 1000வது வருஷத்துல கோலியாத்துடைய தலை அந்த இடத்துல தொங்க விடப்பட்டது இல்ல? இப்ப கவனிங்க, முதல் 1000வது வருஷத்துல அதே பாறையில யார் அடக்கம் பண்றாங்க? ஆதாம். சத்தமா சொல்லுங்க. 2வது 1000வது வருஷத்துல அதே பாறையில ஆபிரகாம் யார பலியிட கொண்டு வர்றாரு? ஈசாக்க. 3வது 1000வது வருஷத்துல தாவீது யாருடைய தலையை கட்டி தொங்க விடுறாரு? அடுத்த 4000வது வருஷத்துல இது 3 ட்ரையல் டிராமா, இது 3 ரிஹர்சல். 2-3 சாட்சிகளாலே காரியம் உறுதிப்படும் தானே, அப்படித்தானே வசனம் சொல்லுது. 2-3 சாட்சிகளாலே காரியம் உறுதிப்படும் தானே. அதனால
முதல் 1000வது வருஷம், 2வது 1000வது வருஷம், 3வது 1000வது வருஷம், இதெல்லாம் ட்ரையல் ரிஹர்சல். 4000வது வருஷத்துல இயேசு நிஜத்துல இறங்கி வந்து அதே பாறையில சாத்தானை ஜெயித்து முடித்தார். 3000 ஆண்டுகால கனவு, 3000 years மனிதர்களால செய்து முடிக்க முடியாதத 3.5 வருஷத்துல இயேசு செய்து முடித்தார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 1000 ஆண்டு காலம் சாத்தானை ஜெயிக்க முடியாமல் இருந்தத இயேசு ஒருவராய் யுத்தத்திலே வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல இன்றைக்கும் லேவியராகமம் 11 வாசிங்க, 1:11 வாசிங்களே. லேவியராகமம் 1:11 வாசிங்க. லேவியராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடப்புறத்தில் அதை கொல்ல கடவன். இப்பவும் பிரதர் சிஸ்டர், இப்பவும் நீங்க என்ன செய்யுங்க? யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17-18. John chapter 19 verse 17 and 18. யோவான் 19:17-18. யோவான் சுவிசேஷம் 19:17-18. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு, கபாலஸ்தலம் மண்டை ஓட்டு பாறை என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். நல்லா கவனிங்க பிரதர். நீங்க இன்னைக்கு எருசலேமுக்கு போங்க. என்னை கவனிங்க, என்னை பாருங்க. எருசலேமுக்கு போங்க, தேவாலய மலைக்கு போங்க, டெம்பிள் மவுண்ட்டுக்கு இன்னைக்கு நீங்க போங்க. இன்னைக்கு அங்க டெம்பிள் இல்ல, ஆலயம் இல்ல, அதுக்கு பதிலாக ஒரு மசூதி இருக்கிறது. அந்த மசூதிக்கு முன்னாடி நீங்க நிக்கலாம். போய் நீங்க பெர்மிஷன் கேட்டு முன்னாடி போய் நிக்கலாம். அந்த மசூதிட்ட போய் நின்னுக்குறங்க. ரபிகளுங்களுக்கு இதெல்லாம் ட்ரைனிங்ல காட்டுவாங்க. கரெக்டா அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி மிலிட்ரியோட செக்யூரிட்டியோட கொண்டு போய் நிறுத்துவாங்க. அந்த இடத்துல தேவாலயம் மலை இருக்குன்னு வச்சுக்கிறோம். இது உதாரணம் சொல்றேன், இது தேவாலயம்னு வச்சுக்கிறோம். தேவாலயத்துக்கு முன்னாடி பலிபீடம் இருக்கும். நீங்க பழைய ஏற்பாட்டு கட்டளை என்னன்னா, ஒருவர் பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவன் உள்ள வீற்றிருப்பார். அவருக்கு நேர பலிபீடம் இருக்கு. ஒரு மனுஷன் வருவான், வந்து நிற்பான். ஆசாரியன் கேட்பார், என்ன செய்யணும்? ஐயா, எனக்காக பலி செலுத்தணும். அப்படியா? இந்த ஆட்டு மேல தலையில கையை வச்ச உடனே அந்த ஆட்டை என்ன செய்வாங்கன்னா, அப்படி பிடிச்சிட்டு போய் பலிபீடத்துக்கு நார்த் சைட்ல வச்சு பலியிடுவாங்க. பலிபீடத்துக்கிட்டே ஆட்டை வெட்டக்கூடாது. எங்க கொண்டு போயிடணும்? நார்த் சைடு, வட திசையில். அதுதான் பலிபீடத்தின் வடப்புறத்தில் அதை கொல்ல கடவன். அப்ப தேவன் என்ன செய்வார்னா, உடன்படிக்கை பெட்டி மேல வீற்றிருக்கிறவர் அப்படி திரும்பி அந்த வடபுறத்தில் கொல்லப்படுகிற பலியை அவர் பார்ப்பார். பார்த்து தனக்கு எதிரே இருக்கிற மனுஷனை மன்னித்து விட்டு விடுவார். இதுதான் சிலுவையில நடந்துச்சு. இன்னைக்கு நீங்க தேவாலய மலைக்கு போங்க, அதை அப்ராக்சிமேட்டா உங்களால அதை கணக்கு பண்ண முடியும், கால்குலேட் தாராளம் பண்ணலாம். அந்த தேவாலய மலைக்கு முன்னாடி இந்த மசூதிக்கு முன்னாடி நின்றுட்டு, இங்கதான் பலிபீடம், ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு வச்சுக்குங்க. அந்த பலிபீடத்திட்ட நின்றுட்டு அப்படி கரெக்டா நார்த் சைடு திரும்பி பாருங்க. கரெக்டா அங்கே கொல்கதா பாறை இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது கொல்கதா பாறை. இது எங்கேயோ இல்ல, இந்த மலை வேற அந்த இல்ல, ரோட்ல இருந்து அப்படி இறங்கி அப்படி ஏறினீங்கன்னா கொல்கதா. அதெல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு போய் காட்டுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா கொல்கதா பாறை இருக்கிறது. இயேசு அவர் அந்த சிலுவையை சுமந்துட்டு, யாரும் சொல்லல பிரதர், அந்த வசனம் அப்படித்தானே இருக்கு. அவர் சிலுவையை சுமந்துட்டு யாரும் சொல்லல, என்ன கொல்கதாவுக்கு போகலாம், அங்க வச்சு அறையலாம், யாரும் சொல்லல. அவரே சிலுவை சுமந்துட்டு நேரம் எங்க போனாராம்? கொல்கதாவுக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும், ஆதாமை அடக்கம் பண்ணின இடம், ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட கொண்டு வந்த இடம், தாவீது கோலியாத்துடைய தலையை தொங்க விட்ட இடம், அதே இடத்துல சாத்தானுடைய தலையை நான் நசுக்கி காட்டுவேன். அதே இடத்துல சாத்தானுடைய தலையை நான் நசுக்கி காட்டுவேன். பிரதர் சிஸ்டர், இந்த திட்டம் 3000 வருஷங்களாய் போடப்பட்டது பிரதர். கரெக்ட்னு சொன்னா 4000 வருஷங்களாய் இந்த திட்டம் போடப்பட்டது பிரதர். உங்களை மீட்கிற திட்டத்தை பிதா ஏதோ ஒரு நாள் 2 நாள் பிளான் பண்ணல, உலக தோற்றத்திலிருந்து பிளான் பண்றார். 1000 ஆண்டு காலமாய் திட்டமிட்டு உங்களை மீட்டு இருக்கிறா. நீங்க இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, நான் சும்மா சொல்லல, என்கரேஜ் பண்றதுக்காக சொல்லல,
சும்மா ஏதோ விசுப்பேத்தி விட்டுட்டு போக சொல்லல பிரதர். உங்களை மீட்பதற்கான திட்டம், உன்னை ஊழியக்காரனா பிடிச்சாரே, உன்னை பிள்ளையா பிடிச்சாரே, அதுக்காக அவர் 1000 ஆண்டு காலம் திட்டமிட்டு இருக்கிறார். பல வருஷமா திட்டமிட்டு தான் உன்னை பிடிச்சிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க இங்க முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. ஒண்ணும் இல்லை, எதுலயே நீங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்கல்ல, இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, அப்பா நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், உங்களை நான் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த ஒரு வார்த்தை போதும், அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க பிரதர். உங்கள் மீட்பு ஒரு நாள் பிளான் இல்லை. உங்களை மீட்கிறதுக்காக இயேசு சிலுவைக்கு போனார் இல்ல, இது ஒரு நாள் திட்டம் அல்ல, 1000 ஆண்டு காலமாய் பரலோகம் திட்டமிட்டு இருக்கிறது. பல வருஷமா திட்டமிட்டு தான் தேவன் உங்களை பிடிச்சிருக்கிறாரு. அப்பா ஒரு நாள் உன்னை வெட்கமடைய விட போறதில்ல, ஒரு நாள் உன்னைய கைவிட போகிறதில்ல. சிலுவையை பற்றிய இந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தெரியலாம், ஆனா உன்னைய ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. சிலுவையில மரித்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மலை, தேவாலய மலை எப்ப உண்டாக்குனாரு? சிருஷ்டிப்புல. ரைட்டா? என்ன அது ஒரு மலை. அடுத்து அந்த கொல்கதா பாறை, மண்டையோட்டு பாறை, அதையே எப்ப கிரியேட் பண்ணாரு? உலகத்தின் சிருஷ்டிப்பிலேயே இல்ல, உலகத்தின் சிருஷ்டிப்பிலேயே கிரியேட் பண்றார். நான் கேட்கிறேன் மண்டையோட்டு பாறையை ஏன் தேவாலய மலைக்கு பக்கத்துல கொண்டு வந்து அந்த மண்டையோட்டு பாறையை வச்சாரு? மண்டையோட்டு பாறையை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கலாமே, இந்தியாவில் வச்சிருக்கலாம், சீனால போட்டிருக்கலாம், எங்கிட்டோ ஒரு இடத்துல போட்டிருக்கலாமே. அத மாதிரி ஒரு மண்டையோட்டு பாறையை ஏன் தேவாலய மலைக்கு பக்கத்துல? உலகத்தை சிருஷ்டிக்கிறார் பிரதர். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் அவர் பூமியை சிருஷ்டிக்கிறார், எல்லா மலைகளையும் சிருஷ்டிக்கிறார், கடல்களை சிருஷ்டிக்கிறார், மரம் செடி கொடிகள் எல்லாம் சிருஷ்டிக்கிறார். இந்த சிருஷ்டிப்பு தான் மேலோட்டமா நமக்கு தெரியுது. ஆனா இதுக்குள்ளேயே இன்னொன்னையும் சிருஷ்டிச்சாரு. என்ன தெரியுமா? இஸ்ரவேல், இந்த உலகத்துக்கு நடுவுல இஸ்ரவேல்னு ஒரு நாட்டை வச்சு, அந்த நாட்டுல எருசலேம்னு ஒரு பட்டணத்தை வச்சு, அந்த பட்டணத்துல மோரியான்னு ஒரு மலையை வச்சு, அந்த மலைக்கு பக்கத்திலேயே ஒரு மண்டை ஓட்டு பாறையை வச்சாரு. பாருங்க, யோசிச்சு பாருங்க. சிருஷ்டிப்புல பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, ஆவியானவர் நின்று கொண்டு இருக்கிறார். இல்ல, இப்ப பிதா எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். பிதா சொல்ல குமாரன் சொல்றாரு, இந்த இடத்துல இது வரட்டும், இது வரட்டும், இது வரட்டும், இது வரட்டும், எல்லாம் விஷுவல் பண்ணி வார்த்தையினால எல்லாவற்றையும் உருவாக்குறாங்க. உருவாக்கும் போதே பிதா ஒரு மண்டை ஒட்டு பாறையை வைக்கிறாரு. ஆவியானவரும் குமாரனாகி இயேசு என்ன செஞ்சிருப்பாங்க? ஆவியானவர்கிட்ட சொல்றாரு பிதா, ஆவியானவரே குமாரன்ட்ட நீங்க இன்ஸ்பயர் பண்ணுங்க, அவருக்கு இன்ஸ்டியூஷன் கொடுங்க, இங்க ஒரு தேவாலய மலைன்னு ஒன்று வரணும், அதுக்கு பக்கத்துல மண்டை ஒட்டு பாறைன்னு ஒன்று வையுங்க. இப்ப ஆவியானவரும் குமாரனை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தானே எதுக்கு இந்த மண்டை ஒட்டு பாறையை வைக்க சொல்றாரு. உலகத்தின் முதல் நாள் தானே இது, கிரியேஷன் தானே பண்றோம். மனுஷனே வரல பிரதர், நல்லா யோசிச்சு பாருங்க. மனுஷனே வரல இன்னும், அவன் இன்னும் பாவம்லாம் செய்யல, மனுஷனே வரல இன்னும். மனுஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவன் பாவத்துக்கு தீர்வு உண்டு பண்ண ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே உங்க ரட்சிப்பின் நான் சொல்ற விளங்குதா? அண்ணா ஆதாமே 6ஆம் நாள் தான் ஆதாம் படைக்கப்படுகிறார். முதல் நாள்லயே உங்களுக்காக ஒரு பாறை அங்க உருவாக்குறார். பாருங்க, குமாரனும் ஆவியானவர் பார்த்துக்கிறாங்க. எதுக்கு இந்த பாறை? ஏன் மண்டை ஓட்டு வடிவத்தில்? ஆவியானவர் குமாரன்ட்ட சொல்லியிருப்பார்ல, இந்த இடம் தான் நீங்க பலியாவதற்கான இடம். பிதா ஆயத்தப்படுத்துறார். யாருக்காக? ஆதாமுக்காக, மனுஷனுக்காக. ஐயா ஆதாமே இன்னும் வரலையே. இல்ல, ஆதாம் வருவான். ஒருவேளை ஆதாம் பாவம் செஞ்சா அதுக்காகத்தான் இந்த இடத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. பிரதர் சிஸ்டர், நீங்க உங்களை பிடிக்கிற பிளான் இன்னைக்கு நேத்து வரல.
உன்னை அவர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார்னா நீ எங்கேயும் போக முடியாது. ஏன்னா உன்னுடைய அழைப்பு இன்னைக்கு தீர்மானிக்கப்படல, ஆதியிலே அது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தீர்மானித்து உன்னை பிடித்திருக்கிறா. 1000 ஆண்டு காலமா அது தேவன் செஞ்ச பிளான் பிரதர். எதேச்சியா நீ இயேசுவை தேடி வரல, யாரோ சொல்லி இயேசுவை தேடி வரல. 1000 ஆண்டு காலமாய் முன்குறித்து உன்னை அழைத்து வைத்திருக்கிறா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இத கூட இது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். லேவிராமத்துக்கு வாங்கல, சீனாய் மலையில பிதா இருக்கிறார். நீ எடுக்க வேண்டாம், நான் விஷயத்தை மட்டும் சொல்றேன். சீனாய் மலையில பிதா இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு, இந்த பக்கம் குமாரன் மோசே உட்கார்ந்துருக்கார். பிதா ஆவியானவர்கிட்ட சொல்றார், சொல்லுங்க எல்லா கட்டளைகளையும் சொல்லுங்க, மோசையை வச்சு எழுத வைங்க. இப்ப ஆவியானவர் சொல்றார் மோசேக்கு, மோசே எழுது. என்ன எழுதணும்? முதல் அதிகாரத்தில் எழுது, ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி கொண்டு வரப்பட வேண்டும். இயேசுவுக்கு தெரியுது அந்த ஆண் ஆட்டுக்குட்டி நான் தான், அந்த ஆண் ஆட்டுக்குட்டி நான் தான். அடுத்த ஆவியானவர் சொல்றாரு, அந்த ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும். இயேசு என்னை குறித்து தான் சொல்றாரு, நான் பாவமறியாத சுத்த கண்ணனாக இருக்க வேண்டும், என் ஜனத்தை மீட்கணும்னா இது எனக்காக எழுதப்படுகிறது. இயேசுக்கு தெரியுது, ஆமா நம்மை குறித்து தான் எழுதுகிறார்கள், நம்மை குறித்து தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அடுத்து சொல்றாரு, அந்த ஆண் ஆட்டுக்குட்டி பலிபீடத்தின் வட திசையிலே கொல்லப்பட வேண்டும். இயேசுக்கு தெரியுது, என்னைய பலியிடுறதுக்கு பிதா இடம் குறிக்கிறாரு. என்னைய பலியிடுறதுக்கு பிதா என்ன குறிச்சுக்கிட்டு இருக்கிறாரு? அவர் சொல்றாரா? பிதா சொல்றார், ஆவியானவரே சொல்லுங்க, பலிபீடத்தின் வடபுறத்திலே கொல்லப்பட வேண்டும். எழுதுறார் மோசே, பலிபீடத்தின் வட திசையில் பலியானது கொல்லப்பட வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடப்புறத்திலே அதை கொல்ல கடவன். எழுதுற மோசேக்கு தெரியாது பிரதர், எழுதுற மோசேக்கு தெரியாது என்ன எழுதுறோன்னு. ஆனா பக்கத்துல இருக்கிற குமாரனுக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். இல்ல நான் கேட்கிறேன், எங்க நீங்க கற்பனை பண்ணுங்க, கற்பனை பண்ணி பாருங்க, நாளைக்கு இல்ல அடுத்த மாசம் உங்க பிள்ளைய ஒரு இடத்துல வச்சு கொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அப்படி செய்ய போறதில்லை, ஆண்டவருக்கு விட போறதில்லை. உங்க பிள்ளைய ஒரு இடத்துல வச்சு கொல்லணும், கொல்லுவாங்க எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு நீங்க தான் இடம் குறிச்சு கொடுக்கணும். இந்த இடத்துல கோயம்புத்தூர்ல இந்த பட்டணத்துல இந்த இடத்துல எல்லாரும் கூடி வருகிற முச்சந்தில இந்த இடத்துல வச்சு கொள்ளுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு நீங்க தான் இடம் கொடுக்கணும், இடம் குறிக்கணும், அதை நீங்க தான் ரெடி பண்ணணும். முடியுமா? ஆனா பிதா குறிச்சாரு, பிதா குறிச்சாரு. அவர் சொல்றாரு ஆவியானவற்றை எழுதுங்க, சந்து சந்தாக பலி தோல் உரிக்கப்படணும். ஆவியானவர் தெரியும், இப்படி எழுதுனாங்கன்னா என்னை நிர்வாணமாக்குவாங்களே, இப்படி நீங்க கட்டளை எழுதுனீங்கன்னா நான் நியூடா தொங்கணுமே சிலுவையில, இல்ல என்னை குற்றம் சாட்டுவாங்களே, என் மேல பழி போடுவாங்களே, என் நீதி எடுக்கப்படும், தோல் என்கிற என்னுடைய நீதி வஸ்திரம் எடுக்கப்படுமே. ஆனா பிதா எழுதுறாரு, அடுத்த கட்டளை சொல்றாரு, சந்து சந்தா வெட்டுங்க, ஆட்டை சந்து சந்தா வெட்டுங்க. போன செஷன்ல அதைத்தான் தியானிச்சோம், சந்து சந்தா வெட்டுங்க. இயேசுக்கு தெரியும், இப்படி எழுதுனீங்கன்னா என் சரீரத்தை சந்து சந்தா கிழிப்பாங்களே, என் சரீரத்தை வெட்டுவாங்களே, இதெல்லாம் எனக்குத்தானே, கொஞ்சம் ஏதாவது பார்த்து குறைச்சி எழுதுங்க. ஏதாவது இயேசு சொன்னாரா? பக்கத்துல தான் நிக்கிறாரு, பிதாவை பார்த்து ஐயோ கொஞ்சம் பார்த்து எழுதுங்க, நீங்க பாட்டுக்கு இப்படியே எழுதிட்டே போறீங்க, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட முடியும் உங்களுக்காக, நான் எவ்வளவுதான் பாடுபட முடியும், ஏதாவது சொன்னாரா? ஒரு மறுப்பு கூட சொல்லல பிரதர். ஏன் தெரியுமா? அவர் மறுப்பு சொல்லல, அவரை பாருங்க எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. என்னை குறித்து தோல் சுருள்களில் எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறவைகளை நிறைவேற்றும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்க பிரதர். இதையெல்லாம் பிதா எழுதுறாரு, தன் சொந்த குமாரனை பலியிடுவதற்கு இடம் குறிக்கிறாரு பிரதர். இதுக்கு ரிஹர்சல் வேற பார்க்கிறாரு, ரிஹர்சல் செஞ்சு பார்க்கிறாரு. ஆதாம் அங்க கொண்டு வந்து அடக்கம் பண்ணு, நமக்கு தெரியல, ஏதோ வரலாறு நடக்குது, ஆதாம் வந்தாரு, நோவா வந்தாரு, ஆபிரகாம் வந்தாரு, இவர் போனாரு, அவர் வந்தாரு, இவர் போனாரு, அவர் வந்தாரு, கடைசி இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர். இதெல்லாம் தேவனுடைய ஆதீனங்களில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் தேவன் திட்டமிட்டு நடப்பித்துக் கொண்டு வந்தா. இதுல இருந்து யாருக்குமே தெரியாது. தாவீதுக்கு தெரியுமா நான் சாத்தானுக்கு அடையாளமான கோலியாத்தை கொள்றேன்னு? தாவீதுக்கு தெரியுமா? தெரியாது. இஸ்ரவேலர்களுக்கு தெரியுமா?
தெரியாது. ஆனா அதையெல்லாம் இன்றைக்கு தேவ ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்க. நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பவுல் அதைத்தான் எழுதுறாரு. இதையெல்லாம் ஆவியினாலே நமக்கு அவைகளை வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மோசேக்கு தெரியாது பலிபீடத்தின் வடப்புறம்னா என்னன்னு. ஏதோ சொல்றாரு, போவான் பலியிட்டாங்க இல்ல. ஆதாமுக்கு தெரியாது, ஆதாம் காலத்துல இருந்தவங்களுக்கு தெரியாது ஏன் இவர் தலையை கொண்டு வந்து மண்டை ஓட்டு பாறையில் அடக்கம் பண்றாங்கன்னு தெரியாது. அவங்க ஒரு இடம் வேணும், ஞாபகார்த்தமா இருக்கட்டுமே அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆபிரகாமுக்கு தெரியாது ஈசாக்கை ஏன் இங்க வந்து பலியிட வருகிறோன்னு. தாவீதுக்கு தெரியாது, சவுலுக்கு தெரியாது, ஈசாய்க்கு தெரியாது, தாவீதின் சகோதரர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. ஆனா சிலுவையில அது நிறைவேறிச்சு பாருங்க. அப்பதான் தெரியுது இத்தனை 1000 ஆண்டு கால ரிஹர்சல் பார்த்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. தன் சொந்த குமாரனை பலியிடுறதுக்கு இடம் குறிக்கிறாரு, பிளேஸ குறிக்கிறாரு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்தை இதெல்லாம் ஏனோ தானோ நடக்கல, ஒரு நாள்ல நடக்கல. பிதா இயேசுவை பார்த்து சிலுவைக்கு போகணுமா, ரைட் ஓகே போய் மறிச்சிட்டு வந்துருங்க, ஒரே நாள்ல வேலையை முடிச்சு, இப்படிலாம் சொல்லல பிரதர். அணு அணுவாக திட்டமிடப்பட்டது. சிலுவையின் ஒவ்வொரு அங்குலமும் திட்டமிடப்பட்டது. ஒரு நாள் 2 நாள்ல 3000 ஆண்டு காலமாய் திட்டமிடப்பட்டது. 3000 வருஷம் பிளான் பிரதர். இது ஆதீனத்துல பிளான் பண்றாரு. யோசிச்சு பாருங்க. எதையாவது காம்ப்ரமைஸ் பண்ணலாம்ல. பிதா ஐயோ என் குமாரனை பலியிடணும், இப்படிலாம் வேண்டாம், குறைச்சு எழுது. மோசே இதை எழுதிராத, அது என்ன சந்து சந்தா வெட்டணும்னு எழுதுற, என் குமாரனை அடிப்பாங்கப்பா எழுதாத, அப்படிலாம் சொன்னாரா? இல்ல, எழுது. இதை விட ஒரு கஷ்டம் இருக்குமா? எழுது, அதையும் எழுது, என் குமாரன் நிறைவேற்றட்டும். ஏன் அதை எழுதினார் தெரியுமா? அதை எழுதுகிற போது பிதா தன்னுடைய குமாரன் இயேசுவை நினைச்சாரோ இல்லையோ, உங்களை நினைச்சாரு பிரதர், உன்னைய நினைச்சாரு பிரதர். உன்னைய நினைச்சுக்கிட்டே தான் இந்த கட்டளைகளை எழுதினாரு. உன்னைய எப்படி ஆகிலும் மீட்டணும், எவ்விதத்தில் ஆகிலும் நான் உன்னை ஆத்மாவை இழக்க விரும்பல, உன்னைய மீட்கணுங்கிறதுக்காக இந்த பிரமாணங்களை எல்லாம் அவர் எழுதினாரு. அந்த வசனம் இருக்கு பாருங்க. அவர் தம்முடைய குமாரனை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பிரதர் சிஸ்டர், உங்களை மீட்கிறதுக்கான பிளான ஏதோ ஆண்டவர் ஒரு நாள்ல போடல, ஒரு வேளையில போடல. அந்த வசனம்லாம் எவ்வளவு உண்மை பாருங்களேன், எவ்வளவு உண்மை. நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தருடைய மரணத்தை கற்பனை செய்ய முடியுமா? நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது மரித்து போயிட்டா என்ன நடக்கும்னு நம்மளால கற்பனை பண்ண முடியுதா? யோசிச்சு பாருங்க. அதை நினைப்பதற்கே நம்மள விரும்புறது இல்லையே. ஐயோ வேண்டாம், அந்த நேரம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு மரணத்தின் சூழ்நிலை நடக்க வேண்டாம் இல்ல நினைக்கிறோம் தானே. ஒரு தகப்பனால தன் குமாரனை பலியிடுறதுக்கு இடம் பார்த்து எப்படியெல்லாம் பலியிடணும், எப்படியெல்லாம் வெட்டணும், எப்படியெல்லாம் கிழிக்கணும், எப்படியெல்லாம் தோல் உரிக்கணும், எப்படியெல்லாம் அடித்து நொறுக்கப்படணும், இதையெல்லாமா வார்த்தையாய் விவரிக்க முடியுமா? வார்த்தையா விவரித்து விவரித்து அதை சொல்லி நிறைவேற்ற முடியுமா? தன் சொந்த குமாரனை இல்ல, சொந்த குமாரனை இவ்வளவையும் அவர் எதுக்கு செஞ்சா தெரியுமா? உங்களை மீட்கிறதுக்கு பிரதர், உங்களை மீட்கிறதுக்கு சிஸ்டர். நான் சொல்றேன், இவ்வளவு கரையம் செலுத்தி உங்களை பிடிச்சிருக்காரு, உன்னை கைவிட்டுருவாருன்னு நீ எப்படி நினைக்கிற? இவ்வளவு காலம் பிளான் பண்ணி நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு 10 வருஷமா ஒரு காரியத்தை செய்யணும்னு கனவு காங்குறோம்னு வைங்களேன், அது உடஞ்சிச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறோம், டாக்டர் ஆக்கலைன்னா முடியலைன்னா என்ன செய்யறோம்? வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறோமே. அது எவ்வளவு, நான் கேட்கிறேன், உங்களால் அது முடியாம இருக்கலாம், ஆனா தேவன் எப்படி விடுவாரு? இத்தனை வருஷம் பிளான் பண்ணி உன்னைய பிடிச்சிருக்கிறாருன்னா அவர் அழைத்த அந்த அனாதி அழைப்பு, உலக தோற்றத்தின் முன்னாடி இருந்த உன்னை அழைச்சு வச்சு கொண்டு வந்திருக்காரு பாரு. உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னாடியே உன்னைய முன் குறிச்சு அழைச்சிருக்கிறாரு பாரு. எப்படி உன்னை சும்மா விட்டுருவாரு? எப்பிராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நான் மறப்பேன்? ஒரு நாள் அப்பா அவங்கள மறக்க போறது இல்லை பிரதர். சிலுவையினுடைய இந்த ஸ்நேகம் அனாதியானது பிரதர். ஒவ்வொரு நாளும் நினைங்க. கடைசியா ஒரே ஒரு காரியம் சொல்றேன். தாவீது கோலியாத்தை ஜெயிச்சார்ல, அந்த தாவீதுடைய வெற்றி
இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வெற்றியாக மாறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென்? உண்மைதானே? தாவீதுடைய வெற்றி யாருடைய வெற்றியாக மாறுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துல என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்றாங்க? தாவீதின் வெற்றியை கொண்டாடுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. எங்கள் தாவீது எங்களுக்காக வெற்றி சிறந்தான், வெற்றி சிறந்தான், வெற்றி சிறந்தான். அவர்கள் ஆர்ப்பரிக்க 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 பெலிஸ்திய சேனை அவர்களுக்கு முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறது. பெலிஸ்தியர்கள் பட்டு விழுகிறார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நானும் உனக்கு சொல்லுகிறேன், சிலுவையை கொண்டாடிட்டே இரு. இயேசு எனக்காக வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையில எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தார். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னை மீட்டுக் கொண்டார், என்னை முன்குறித்தார், என்னை தெரிந்து கொண்டார். நீ சொல்லிக்கிட்டே இரு. சாத்தானுடைய சேனை ஓட ஆரம்பிக்கும். உனக்கு முன்னாடி பட்டு விழுவார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருங்க பிரதர். உங்க வாழ்க்கை வெற்றியின் ரகசியமே சிலுவையை கொண்டாடி கொண்டிருப்பதுதான். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, இயேசு எனக்காக வெற்றி சிறந்தார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எனக்காக வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையில எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நீங்க சொல்ல 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 பிசாசுகள் உங்க எல்லைகளை விட்டு ஓட ஆரம்பிக்கும். அசுத்த ஆவிகள் உங்க எல்லைகளை விட்டு ஓட ஆரம்பிக்கும். பாவ கட்டுகள் ஓட ஆரம்பிக்கும். சாத்தானுடைய சேனை உங்க எல்லைகள்ல ஆளுகை செய்ய முடியாது. சிலுவைதான் வெற்றியினுடைய ரகசியமா இருக்கிறது. எழுத நிப்போமா? எழுத நிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணினார் பிரதர். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி. பிரதர் சிஸ்டர், இது ஒரு நாள் நிகழ்வு நினைச்சீங்களா? ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்து பிறந்தார் நினைச்சீங்களா? இல்ல பிரதர், சிலுவையின் ஒவ்வொரு அங்குலமும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. சிலுவையினுடைய ஒவ்வொரு அங்குலமும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஃபாஸ்ட் ட்ராக்ல ஒரு சாங் பண்ணோம்ல ஆராதனை நேரத்தில், வெற்றி சிறந்தார் அம்மா பாடினாங்க. என்ன சாங்? ஃபாஸ்ட் ட்ராக்ல. நல்லா கவனிங்க பிரதர், இது ஒரு நாள் நிகழ்வு அல்ல. நீங்க நினைக்காதீங்க, நீங்க வாழ்ந்திருக்கிறது 40 வருஷம் 60 வருஷம். உங்களுக்காக தேவன் 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பிளான் பண்ணிருக்கிறேன். நீ வாழ்ந்திருக்கிறது 40 வருஷம் தான். அவர் 4000 வருஷமா உனைய பிளான் பண்ணி பிடிச்சிருக்காரு பிரதர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் இவ்வளவு கரையை செலுத்தி உன்னை பிடிச்சிருப்பார்னா உன்னை கைவிட்டுருவார்னு எப்படி நினைக்கிற? நீ உன்னை தோக்க விடுவார்னு எப்படி நினைக்கிற? இல்ல, உங்க வெற்றியுடைய ரகசியம் என்ன? வெற்றியை கொண்டாடிக்கிட்டே இருங்க. இயேசுவின் வெற்றியை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க வாயினால பேசிட்டே இருங்க. அப்பா எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இயேசு எனக்காக சிலுவையில வெற்றி சிறந்தார். சாத்தானுடைய தலையை சிலுவையில நசுக்கினார். நீங்க சொல்ல 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 சாத்தான் விழ ஆரம்பிப்பா. நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில கதவுகள் திறக்கலாகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில நிரம்பி பேசுங்க பார்க்கலாம். சிலுவையை குறித்த இந்த வெற்றியினுடைய இந்த உபதேசம், சிலுவையினுடைய உபதேசம், நல்ல வாயை திறந்து நல்ல கரங்களை தட்டி நீங்க சிலுவையை பேச 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 உங்க எல்லைகள்ல இருந்து சத்துருக்கள் ஓட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழிகளாய் ஓடுகிறார்கள். நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில இயேசு வெற்றி சிறந்தார், இயேசு எனக்காக சிலுவையில வெற்றி சிறந்தார். எல்லா வாயை திறந்து அந்நிய பாஷையில அவங்க வள்ளி கூட்டுங்க பார்க்கலாம். ஹெப்சிவாவுடைய வள்ளி கூட்டுங்க. நீங்க பேச பேச உங்க எல்லையில சத்துருக்கள் ஓட ஆரம்பிக்கிறார்கள். உங்க எல்லையில சாத்தான் ஆளுகை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல, சிலுவைய பேச பேச விடுதலை உண்டாகிறது. எல்லைகள்ல விடுதலை உண்டாகிறது. சாத்தாவா எல்லைகளை விட்டு புறப்பட்டு போகிறார். இனி ஆளுகை செய்ய முடியாது. இனி அசுத்த ஆவிகள் ஆளுகை செய்ய முடியாது. இனி கடன் உன்னை கட்டி வைத்திருக்க முடியாது. வியாதி கட்டுகள் அறுக்கப்படுகிறது. சுகவீனங்கள் அறுக்கப்படுகிறது. பலவீனத்தின் ஆவிகள் உங்களை விட்டு புறப்பட்டு போகிறது. சுகம் 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 இயேசுவின் ரத்தத்தினாலே
வருகிற சுகம், சிலுவையிலிருந்து வருகிற ஜீவன், ஜீவனை பேசுகிறோம், சிலுவையின் சுகத்தை பேசுகிறோம், சிலுவையின் ஆரோக்கியத்தை பேசுகிறேன். எஸ் ஃபாதர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் எஸ், glory Father. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தைரியமா சொல்லுங்க, அப்பா எல்லாம் பார்த்து கொள்ளுவா, அப்பா எல்லாம் பார்த்து கொள்ளுவா. உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வெளியே வருவதாக, உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியே வருவதாக. நீங்க சொல்ல 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 உங்க எல்லைகள்ல எஸ் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. நல்லவர், இயேசு நல்லவர், வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், ஜெயத்தை தருகிறவர், சாத்தானின் தலையை நசுக்கிறவர், சுகம் தருகிறவர், விடுதலை தருகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ரபாலா ரமா ஷகாலா ரபா ரேபாலா ரமா ஷகா. வெற்றி 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 இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் இரத்தத்தில தோல்வி இல்லை, வெற்றி உனக்கு. ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நல்ல கரங்களை தட்டி praise the Lord, hallelujah. வெற்றியை கொண்டாடுங்க, வெற்றியை கொண்டாடுங்க. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் வெற்றி வெற்றி. உனக்கு தோல்வி இல்லை. சாத்தான் மேல வெற்றி, வியாதியின் மேல வெற்றி, பலவீனத்தின் மேல வெற்றி, சாபங்கள் மேல வெற்றி, பாவத்தின் மேல வெற்றி, சத்துருடைய எல்லா கிரிகள் மேல வெற்றி. இயேசு உனக்காக கல்வாரி சிலுவை மரத்திலே கொல்கொதாவிலே வெற்றி சிறந்தார். அதைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இயேசு எனக்காக சிலுவையிலே பலியானார். சிலுவையில் அவர் எனக்காக பலியானதுனாலே சாத்தானின் தலையை நசுக்கி எனக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு எனக்காக வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தபடினாலே இன்னைக்கு நானும் இந்த வெற்றியை பெற்றுக் கொள்கிறேன். நல்ல அருமையான வார்த்தைகளை கேட்டோம். ஆதாமின் காலத்திலிருந்து ஆயிரம் ஆண்டுகளாக எவ்விதமாக அந்த மண்டையோட்டிலே பலி செலுத்தப்பட்டது ஆண்டவராய் இயேசுவுக்கு அடையாளமா இருந்தது. இயேசு நமக்காக பலியானார். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார். அதே கொல்கொதா மலையிலே இயேசு நமக்காக பலியானபடினால இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சுகமாக்கப்படுகிறேன், வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறேன், பலவீனங்கள் மாறுகிறது. யாரெல்லாம் இயேசு எனக்காக
இந்த சிலுவை மரத்தில் ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவளுக்கு சமாதானம், அவளுக்கு விடுதலை, அவளுக்கு அற்புதங்கள், அவளுக்கு ஆரோக்கியம். இந்த காலை வேளையில் இந்த நல்ல வெள்ளிக்கிழமை ஆறாயிரம் வந்திருக்கிற உங்களை குறித்து என்ன? இயேசு உங்களுக்காக சிலுவை மரத்திலே தொங்கினார், ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் உள்ளத்திலிருந்த சமாதானம் உண்டா? உங்கள் உள்ளத்திலிருந்த நம்பிக்கை உண்டா? இல்லாவிட்டால் இன்றைக்கு அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவராய் இயேசுவே, எனக்காக தான் அந்த சிலுவையில நீ மரித்தீர், பாவியாகி எனக்காக இந்த சிலுவையில ரத்தம் சிந்தினீர். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உலகத்தில் தோன்றும்பதாகவே என்னை நீ சிலுவையிலே பார்த்து எனக்காக உம்முடைய ஜீவனையே தந்தீர். இன்றைக்கு நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை என் தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை ரட்சியும். உங்கள் வாழ்க்கையில் சாபங்கள் நிறையா இருக்கலாம், மன நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், பலவிதமான வியாதிகள் பலவீனங்கள் காரணமில்லாமல் கஷ்டப்படலாம். இன்னைக்கு இயேசுவிடம் வரும் பொழுது இந்த சாத்தானின் கிரிகளை முழுவதும் அழித்து உங்களுக்கு விடுதலை தர இயேசு வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். இந்த ஆலயத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த இயேசு எனக்கு வேண்டும், ரட்சிப்பு எனக்கு வேண்டும், பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும், விடுதலை வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், என்னுடைய வாழ்வில் இருக்கிற சாபங்கள்லாம் மாறி இயேசுவின் ரட்சிப்பு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும்னா இருக்கிற இடத்தினுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும்படியாய் விரும்புகிறோம். யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் கொல்கொதா மலையில இயேசு எனக்காக பலியானார், இன்னைக்கு அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன், எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னா அவங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. பலர் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கிறீர்கள். எங்கு கரங்களை உயர்த்தி காண்பித்தால் முன்னால் வாருங்கள், உங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ண முடியாய் விரும்புகிறோம். இயேசு இன்று உங்களை ரட்சிப்பார், விடுதலை ஆக்குவார், பாவத்தை மன்னிப்பார், சாபத்தை நீக்குவார், வியாதிகளை சுகமாக்குவார். இன்றைக்கு இயேசு உங்களை தொட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். மீண்டும் ஒரு முறை அந்த பாடலுடைய ஒரு அடியை பாடும் பொழுது நீங்கள் பின்னாடி முன்னாடி மேல கேலரியில் எங்க இருந்தாலும் சீக்கிரமாய் முன்னால் வாருங்கள். இயேசு உங்களுக்காய் வெற்றி சிறந்தாரே, இயேசு உங்களுக்காய் வெற்றி சிறந்தாரே. இன்னைக்கு அந்த வெற்றியை கொண்டாட ஓடி வாருங்கள். இயேசு உங்கள் பாவத்தை மன்னிப்பார், உங்களுக்கு சுகத்தை, விடுதலை, ஆரோக்கியத்தை, அற்புதத்தை தருவார். வாருங்கள். Yes. வாருங்கள் வாருங்கள், சீக்கிரமாய் வா. இயேசு உங்களை அழைக்கிறார், இன்று உங்களுக்கு ரட்சிப்பை தருவார், பாவங்களை மன்னிப்பார். தயக்கம் வேண்டாம், வேகமாய் வாருங்கள். எஸ், இயேசு உனக்கு நல்லவர். இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பை தருவார், சுகத்தை தருவார், வியாதி பலவீனங்களை மாற்றுவார், சாபங்களை நீக்குவார், சுகத்தை தருவார், பாவ மன்னிப்பை தருவார், விடுதலை தருவார், ரட்சிப்பை தருவார். அநேகர் வந்து கொண்டே இருக்கிறார். இன்று உங்களுக்கு ஒரு புது வாழ்வு ஆரம்பமாகும். வெட்கப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம், வாருங்கள் வாருங்கள். எஸ்,
கண்களை மூடி உங்களுடைய வலது கரத்தை இயேசுக்கு நேராக உயர்த்தி என்னோடு கூட இந்த சிறிய ஜெபத்தை சொல்லுங்கள். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, எனக்கு பதிலாக சிலுவை மரத்திலே நீர் மரித்தி ரத்தம் சிந்தினீர். எனக்கு எதிராக இருந்த அந்த பிசாசை உம்முடைய மரணத்தினாலே ஜெயித்து எனக்கு ரட்சிப்பை சமாதானத்தை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு இன்றைக்கு உம்முடைய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்கள் பாவத்தை மன்னித்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு உங்களை தொட்டு உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்படியாய் விரும்புகிறேன். உங்க நெஞ்சு மேல இருதயத்து மேல உங்க கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் வெற்றியினால உங்களுடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவார், பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார், சாபங்களை நீக்குவார். இன்றைக்கு அந்த சிலுவையின் வெற்றி உங்களுடைய வெற்றியாக மாற போகிறது. நல்ல கைகளை உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே என் சாபங்கள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே என் வியாதிகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே என் பலவீனங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்திலே நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்திலே நான் விடுதலை பெற்றுக் கொள்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினாலே சாத்தானே, பொல்லாத அந்தகார ஆவிகளே, இனிமேல் உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே உடைய வல்லமைகளை முறிக்கிறேன், ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ரத்தத்தை தெளித்தருளும். எல்லா பாவ சாப வியாதி ரோகங்களிலிருந்து இன்றிலிருந்து விடுதலையாக்கி, சாத்தானின் வல்லமிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தருக்குள்ளாக ஜெயம் பெற்றவளாய் வாழ கிருபை தாரும். ஆசீர்வாதத்தோடு அனுப்பும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல இயேசு ராஜாவுக்கு கரங்களை தட்டி இயேசு வாழ்க, இயேசு வெற்றி சிறந்தாரு, இயேசு வெற்றி சிறந்தாரு, சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தாரு. ஜெயத்தோடு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை காலை 10:30 மணிக்கு இருக்கிற கூட்டத்தை மறந்து விடாதபடி நேரத்தோடு வாருங்கள். என்று மாலை 6 மணிக்கு சகோதரர்களுக்கான கொடியிலும் சகோதரர் ஜூப்ளின் ஜோசப் கர்த்தரை வாழ்த்தி கொடுப்பார்கள். சகோதரர்கள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் தேவையானவர்களுக்கு முன்னாடி ஊழியர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக ஜெபிப்பார். சிறந்தாரே.